அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ லைட்டாக வந்து ஒய்ஃபைல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால தான் நம்ம இந்த செஷன் வந்து ரெக்கார்டட் செஷனாக போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நியூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 29, 30 அண்ட் 31st ஆஃப் ஜான்வரியில் வந்த நியூஸஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட், ஃபர்ஸ்ட் நியூஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சப்ஸ்டான்சிவ் ஈக்குவாலிட்டி in child marriage and laws. Substantive equality in child marriage and laws. இப்போ child marriage ன்னு எடுத்துக்கோங்க. Child marriage should not be happening. அது நம்ம child marriagesலாம் நடக்கவே கூடாது. So prohibition of it is done with respect to prohibition of Child Marriage Act 2006. ஓகேங்களா? ஸோ அந்த prohibition of child marriageல சில லீகல் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல் ஆல்சோ. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது எதில் வரும், இது எந்த இதில் வரலாம் அப்படின்னா, சொசைட்டிலையும் நம்மளால் எழுத முடியும் இந்த சைல்டு மேரேஜஸ் பற்றி. அதுக்கப்புறம் GS2ல் கவர்னன்ஸில் வல்னரபிள் செக்ஷன்ஸ்லையும் நம்மளால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வி கேன் சப்ஸ்டான்ஷியேட். அதுக்கு முன்னாடி த சப்ஸ்டான்சிவ் ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். சப்ஸ்டான்சிவ் அப்படின்னா நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவாலிட்டியை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்சிவ் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செக்ஷன் 3 ஆஃப் திஸ் ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட்ஸ் என்ன சொல்லுது, செக்ஷன் 3 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் அனூல். இப்போ ஏதாவது ஒரு மேரேஜ் இருக்குது அப்படின்னா, மேரேஜ் ஆகிடுச்சு, சைல்டு போத் த ஜெண்டர்ஸ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், மேலாக இருக்கட்டும் இல்லை ஃபீமேலாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தே கேன் அனூல் தேர் மேரேஜ் ஆஃப்டர் அட்டைனிங் த மெஜாரிட்டி ஆஃப் த ஏஜ், ஆஃப்டர் till 2 years ஆஃப் தட் மெஜாரிட்டி பீரியட். இப்போ மெஜாரிட்டி என்ன அப்படின்னா இந்த மேரேஜில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது, மேல் இஸ் கன்சிடர் ஆஸ் அ சைல்டு till 21 இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும், ஃபீமேல் இஸ் கன்சிடர் ஆஸ் அ சைல்டு till 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் ஃபீமேல் வந்து சைல்டு. அதுக்கப்புறம் அவங்க மேஜர் ஆயிடுறாங்க. ஆனால் ஒரு மேல் சைல்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா till 21 இஸ் ineligible to be married. But this is where the contradiction begins. According to the Majority Act, ஓகேங்களா, பிஃபோர் பிரிட்டிஷ் எரா இந்த மெஜாரிட்டி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குங்க, மெஜாரிட்டி ஆக்ட் ஆஃப் 1875. இட் சேஸ் அபவுட் a child is a major when he or she attains 18 years of age. ஸோ 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜுக்கு அப்புறமாவே எப்போ அட்டைன் பண்ணுறாங்களோ அப்போவே அவங்களுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் எலிஜிபிள் டு ரிசீவ் த பொலிட்டிக்கல், லீகல் அண்ட் அதர் ரைட்ஸ் ஆஸ் அ சிட்டிசன் ஆக்சுவலி. பட் ஹியர் இஸ் த கான்ட்ரடிக்ஷன் பிகின்ஸ் நவ். ஸோ இந்த லிட்ரல் மீனிங் எடுத்துக்கிறதா இல்லைனா வந்து என்ன மீனிங் எடுத்துக்கிறது, ஒன்று 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜை எடுத்துக்கிறதா இல்லை 21 எடுத்துக்கிறதா? ஏன்னா இப்போது 18 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க, ஆஃப்டர் 2 இயர்ஸ் அப்படின்னா 20 இயர்ஸ் வரைக்கும் தான் ஒரு மேல் சைல்டால் வந்து அனூல் பண்ண முடியும். ஆக்சுவலி அவங்க சைல்டாக தான் இருக்காங்க இன்னும் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்டின் படி. ஓகேங்களா? அப்போ 21 தான் அவங்க மேஜரே ஆகுறாங்க. அப்போ 23 வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இல்லை இங்கே ஜெண்டர் பேரிட்டி கொடுத்து 20யோடையே முடிக்கிறதா? இப்போ யாருக்கு இங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 வயசில் ஒரு பையனுக்கு வந்து மேரேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து அனூல் பண்ணவே முடியாது. ஸோ த சைல்டு இஸ் டிப்ரைவ்டு ஆஃப் த ஈக்குவாலிட்டி ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் கிவிங் அப் டு 23 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 23 வயசு வரைக்கும் ஒரு மேல் சைல்டால் அனூல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இங்கே இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் த ஃபீமேல் சைல்டு இஸ் டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் ஈக்குவாலிட்டி. ஏன்னா ஃபீமேல் சைல்டுனால இப்போ 20 வருஷம் வரைக்கும் தான், 20 இயர்ஸ் தான் வந்து அவங்களால வந்து இது பண்ண முடியும். ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு கொண்டு வராங்க. அமெண்ட்மெண்ட் 2023ல் கொண்டு வராங்க. ஆனால் அந்த அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணல, பில்லாகவே இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டு அட்டைன் த பேரிட்டி பிட்வீன் த டூ ஜெண்டர்
they are increasing the age of the eligibility of the female child also to 21 years of age. 21 வருஷமா வந்து மாத்துறாங்க. அப்போ மாற்றுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இதை கணக்கில் வச்சு மாற்றுறாங்க அப்படின்னா, ஃபார் அட்டைனிங் விமன் எஜுகேஷனையும் மெட்டர்னல் ஹெல்த்து இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா 21 இயர்ஸாக வச்சிடலான்னு நினைக்கிறாங்க. பட் திஸ் ஆக்ட் ஹாஸ் நாட் பீன் பாஸ்ட். The editors or the speakers here are trying to say about 21 இருக்கக்கூடாது, 18 years of age தான் இருக்கணும். ரெண்டு பேருக்குமே வந்து 18 years of age, marriage age should be in consonance with the Majority Act 1875. ஏங்கிறதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, மெஜாரிட்டி ஆக்ட் படி தே ஆர் எலிஜிபிள் as a major. ஆனால் because of this Prevention of Child Marriage Act, they are deprived of their right to be with among themselves. ஓகேங்களா, ரைட் டு பி அமங் தெம்செல்ஃப், லவ் பண்ணுறதுலேருந்து அவங்க ஒரு புதுசாக வாழ்க்கையை தொடங்குறதுலேருந்து எல்லா ரைட்லேருந்தும் ஃபார் 3 years தே ஆர் டிப்ரைவ்ட். இது இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் வில் அக்ரிவேட் த கிளச்சஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ், ஓகேங்களா, ஆன் தேர் சில்ட்ரன்ஸ். ஸோ அது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவங்க இல்லீகலாக மேஜராகவே இருந்தாலுமே இப்போ 21 ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகுனா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட்டுக்கு அவங்களால போக முடியாது. பிகாஸ் இட் இஸ் கிரிமினல் அஃபென்ஸ். அப்போது அந்த பேரை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரித்து வச்சுருவாங்க, இல்லைனா வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ திஸ் இஸ் unnecessary burden on the judicial system, justice system also actually. ஸோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த ஆக்டை வந்து 21 இயர்ஸாக மாற்றுறதுனால. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 18 இயர்ஸாகவே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ விமன் சைல்டுக்கு வந்து நீங்கள் இது கொடுக்கணும், எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வழிங்க இருக்குது. என்னென்ன வழிங்க இருக்குது அப்படின்னா, நீங்கள் எஜுகேஷனை வந்து 14 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸாக மாற்றலாம். ரைட் டு ஆக்சஸ் டு எஜுகேஷன், 18 இயர்ஸாக மாற்றிக்கோங்க. அப்புறம் ஸ்காலர்ஷிப் கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுங்க, ஓகேங்களா, இன்சென்டிவ்ஸ் கொடுங்க. அப்புறமா வந்து ஹெல்த் பேரியர் ஃப்ரீ ஆக்சஸ் டு ஹெல்த் சர்வீசஸ் கொடுங்க, செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் கொடுங்க. இதெல்லாம் பண்ணுறதன் மூலமாக தான் ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டை உங்களால் கொண்டு வர முடியுமே தவிர சிம்பிளாக ஏஜை வந்து 21 மாற்றுறதுனால உங்களால் கொண்டு வர முடியாது. ஸோ 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜாக இந்த கன்சோனன்ஸ் வித் சிங்க் வித் த மெஜாரிட்டி ஆக்ட் 1875 வித் த ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அந்த வாதமாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இன் அ ஜட்ஜ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைகோர்ட், ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஹஸ் செட் தட் பிஜி கோர்சஸ், பிஜி மெடிக்கல் கோர்சஸ்க்கு நீங்கள் வந்து ரெசிடென்ஸ் ஏரியா ஆஃப் ரெசிடென்ஸை வந்து நீங்கள் வைக்கிறது இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னுறாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், தேர் ஆர் சம் கோட்டாஸ், யூ ஆல்ரெடி நோ தேர் ஆர் சம் கோட்டாஸ். இப்போ பிஜி யூஜி இதுக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டாஸ் இருக்குது. ஓகேங்களா. ரெசிடென்ஷியல் கோட்டாஸ், ரெசிடென்ஷியல் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறமா வந்து யூ ஆல்சோ ஹாவ் இன்ஸ்டிடியூஷனல் ப்ரிஃபரன்ஸ், ஓகேங்களா, இன்ஸ்டிடியூஷனல் ப்ரிஃபரன்ஸ். இது ரெண்டுத்துக்குமே இருக்குது. இப்போ யூஜிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிடென்ஷியல் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ப்ரிஃபரன்ஸ் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆனால் பிஜிக்கு வெறும் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்குது, ரெசிடென்ஷியல் கோட்டா இஸ் நாட் தேர். இதை வந்து அவங்க வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு வந்து அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா. ஏன் இதுக்கான இந்த டிஃப்ரென்ஸை வந்து எஸ்சி பார்க்குறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் எதனால் வந்து இந்த டிஃப்ரென்ஸை வந்து நோட் பண்ணுறாங்க அப்படின்னா, this they are saying it is unreasonable restriction. அது மட்டும் இல்லாமல் யூஜிக்கும் பிஜிக்கும் அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. யூஜியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு மெடிக்கல் சர்வீஸ், ஒரு எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது தேவை. அப்போ அந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுங்கிறது நல்லது தான். ஏன்னா பேசிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த ஊரில் இருக்கிறவங்களே வருவாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வராங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழில் போயிட்டு
அவங்க பேஷண்ட்ஸை வந்து பார்ப்பாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் தான் வரப்போகிறாங்க. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து அங்கே தான் இருக்க போகுது. அப்போ யூஜிக்கு வந்து நீங்கள் அண்டர் கிராஜுவேட் எம்பிபிஎஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ரெசிடென்ஷியல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் பிஜியில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் டிப்ரைவ் த ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது டிப்ரைவ் ஆகும். அதே மாதிரி டொமசைல் அப்படிங்கிறது டொமசைல் ஸ்டேட்டஸ் ஒன்லி ஆஸ் இந்தியா ஒன் கண்ட்ரிங்க. நீங்கள் அப்படிலாம் வந்து கொடுத்துட முடியாது. ஆக்சுவலாக ஒன்லி ஒன் கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் இருக்கலாம், அது தப்பே கிடையாது. ஸோ தே ஆர் ரீஇட்டரேட்டிங் த ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. equality before law over the social justice principle of the state governments. The state governments are arguing that social justice எங்களுக்கு வந்து பாதிக்கப்படும். அதனால தான் நாங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கோட்டாஸ் வச்சுருக்கோம், ரெசிடென்ஷியல் ப்ரிஃபரன்ஸ் கோட்டாஸ் வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஹையர் ட்ரெஷரி ஹெல்த் கேரில் கூட இங்கே இருக்கிறவங்க, இந்த லாங்குவேஜை தெரிஞ்சவங்க, இந்த மண்ணின் மைந்தர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்க நம்மளோட இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, ஈஸியாக அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியும். அதனால் நாங்கள் வந்து ப்ரிஃபரன்ஷியல் கோட்டாஸ் வச்சுருக்கோம். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அந்த ஃபார்முலாவுக்காக தான் நாங்கள் வச்சுருக்கோன்றது தான் இவங்க சொல்கிறாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ரீஇட்டரேட்டட் தட் இட் இஸ் அகெயின்ஸ்ட் த பிரின்சிபல் ஆஃப் ஹையர் குவாலிஃபிகேஷன் which should not compromise based on the மெரிட் சிஸ்டம் மட்டும்தான். பிஜிக்கு போயிட்டீங்க அப்படின்னா மெரிட்டில் மட்டும்தான் நீங்கள் வரணுமே தவிர்த்து ப்ரிஃபரன்ஷியல் கோட்டா ஷுட் நாட் பி தேர். ஆனால் இன்ஸ்டிடியூஷனல் ப்ரிஃபரன்சஸ் கேன் பி தேர். இன்ஸ்டிடியூஷனல் ப்ரிஃபரன்சஸ்னால் என்ன சார் அப்படின்னா, இப்போ யூஜியில் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களே வந்து பிஜிக்கு வந்து அவங்க எலிஜிபிள் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுதான் இன்ஸ்டிடியூஷனல் ப்ரிஃபரன்சஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்டான்லியில் படிக்கிறாங்க யூஜியில் அப்படின்னா அவங்களே வந்து பிஜியில் நல்ல கட் ஆஃப், ஈக்குவலான கட் ஆஃப், ஒருத்தர் வெளிலேருந்து வச்சுட்டு வராரு, இவர் உள்ளேயே இருக்காரு அப்படின்னா இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்ஸ்டிடியூஷனல் ப்ரிஃபரன்ஸ். இது இருக்கும். பட் ரெசிடென்ஷியல் ப்ரிஃபரன்சஸ் வந்து பிஜிக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஹஸ் செட் தட். அதுக்கு ரெண்டு பிரின்சிபல் யூஸ் பண்ணுறாங்க. பிரின்சிபல் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா விச் இஸ் பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 14. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் ஹையர் குவாலிஃபிகேஷன், பிரின்சிபல் ஆஃப் ஹையர் குவாலிஃபிகேஷன், இது ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. யூ ஹாவ் டு நோட் இட் டவுன். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ நாங்கள் இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வோம். ஏன்னா வந்து இந்த பிஜி காலேஜஸாக இருக்கட்டும் இல்லை யூஜி காலேஜஸாக இருக்கட்டும், குறிப்பாக வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் has invested more in these kinds of social infrastructure such as education and health. ஹெல்த் காலேஜஸ் எல்லாமே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு காலேஜ் இருக்குது, நம்மளுக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இதெல்லாம் எந்த இதில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகன்களுடைய அந்த வரி பணத்தில் தான் நாங்கள் கட்டியிருக்கோம். அப்போ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது தான் கரெக்டு. இதுதான் அப்போ தான் சோஷியல் ஜஸ்டிஸுமே வந்து செயல்படும் அப்படின்ட்டு வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நினைக்குது. ஸோ அதனால் வந்து தே ஆர் கோயிங் டு அப்பீல் இன் த சுப்ரீம் கோர்ட் அகெயின். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் கண்டினியூயிங் இஷ்யூ, வி ஹவ் டு ஃபாலோ இட். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த பிரின்சிபலின் அடிப்படையில் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை இந்த பிரின்சிபல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே, next is with respect to SC. Supreme Court has relaxed the condition for appointment of ad hoc judges. Ad hoc judges உடைய appointment article என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 224A. இந்த 224A என்ன சார் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு வார்த்தையும் இந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த கண்டென்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டுங்க. இதுதான் உங்களுக்கு மறக்கிறதுக்காக தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து மறக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ 224A என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 224A இஸ் சேயிங் தட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஹேட் ஹாக் ஜட்ஜஸ். ஹேட் ஹாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் அன்பிளான்டு. ஓகேங்களா? அன்பிளான்டு அப்படியே டக்குன்னு வர்றது, சுச்சுவேஷ்னல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹேட் ஹாக் ஜட்ஜஸை நம்ம போடுறதுக்கான விஷயத்தை பேசியிருக்காங்க. Chief Justice of the Supreme Court, Chief Justice of the High Court for any state.
இந்த வார்த்தைங்க இந்த எனின்னு வருதுல்ல, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ், பிரசிடென்ட், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எதுலேயுமே குழப்பம் வராது. ஓகேங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட் ஃபார் எனி ஸ்டேட் மே வித் த previous consent வேணும். previous consent of the president, previous consent of the president request any person who had held the office, already வந்து அந்த ஆஃபீஸ் ஹை கோர்ட்டோடைய ஆஃபீஸை வந்து ஹெல்ட் பண்ணியிருக்கணும். அதாவது வந்து ஜட்ஜாக இருந்திருக்கணும், ஹை கோர்ட் ஜட்ஜாக இருந்திருக்கணும். ஆல்ரெடி ஹெல்டு தட் இன் தட் கோர்ட் ஆர் எனி அதர் ஹை கோர்ட், யாராக ஒன்றாலும் இருக்கலாம். அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹைகோர்ட் ஜட்ஜு தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கணும், அவ்வளோது. இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடியவர்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆக்ட் ஆஸ் அ ஜட்ஜ் ஆஃப் த ஹைகோர்ட் ஃபார் தட் ஸ்டேட் அண்ட் எவ்ரி சச் பர்சன் ஸோ ரெக்வஸ்டட், அவங்கள வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும். வைல் சிட்டிங் அண்ட் ஆக்டிங், எல்லா அந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ, ரெக்வஸ்டட் பர்சன்ஸ் யார் யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த என்டைட்டில்மெண்ட், ஓகேங்களா, அந்த பவர், அந்த ஜூரிஸ்டிக்ஷன், அது எல்லாமே வந்து அலவன்சஸ், இது எல்லாமே யார் வந்து சொல்லுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் சொல்லுவான். ஓகேங்களா? பிரசிடென்ட் அவர் தான் சொல்லுவார், அவர் தான் டிட்டர்மைன் பண்ணுறாரு, நாட் சீஃப் ஜஸ்டிஸ். சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு, பிரசிடென்ட் வந்து அலவன்சஸை சொல்கிறாரு. பிரசிடென்ட்டோடைய அந்த ப்ரீவியஸ் கன்சென்ட்டோட தான் வந்து அதை வந்து செய்ய முடியும். ஓகேங்களா? சீஃப் அந்த ஜட்ஜாக இருக்கணும், ஜட்ஜாக இருந்திருக்கணும். அந்த மாதிரியான ரெக்வஸ்ட் பண்ணப்படக்கூடிய பர்சன்ஸ் வந்து ஆல்ரெடி ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்திருக்கணும். எந்த ஹைகோர்ட்டில் ஒன்றாலும் இருக்கலாம். இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இது மட்டும்தான் சொல்லியிருக்காங்கண்ணா. ஆனால் வந்து அந்த ஹேட் ஆஃப் ஜட்ஜஸ் எந்த மாதிரியான சூழ்நிலையில் தேர்ந்தெடுக்கப்படணும் இப்படிங்கிற எந்த விஷயங்கள்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனில் இல்லை. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு த்ரெஷோல்டு வைக்கிறாங்க, சில க்ரைட்டீரியாஸ் வைக்கிறாங்க. அது என்னென்ன க்ரைட்டீரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20% சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல. இப்போ சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் வந்து 100 அப்படின்னு வச்சுக்கோங்க. 100 ஜட்ஜஸ் வேணும் நமக்கு ஹைகோர்ட்டில் வந்து இருக்கணும். ஆனால் அந்த 100 ஜட்ஜுக்கு பதில் 80 ஜட்ஜு தான் இருக்காங்க, இல்லை 70 ஜட்ஜ் தான் இருக்காங்கன்னா 20%க்கு கீழே போகுது. அந்த த்ரெஷோல்டு வந்து 20%க்கு கீழே போகுது. அப்படியாப்பட்ட சூழ்நிலைகளில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தட் சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேடாக் ஜட்ஜுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்து வச்சுருக்காங்க. பட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஹைகோர்ட்டில் இப்போ பெண்டிங் கேசஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அப்போ வந்து சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்தே கம்மி. அந்த சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்தில் இருந்து நிறைய சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக வேறு இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 20%ங்கிற அந்த க்ரைட்டீரியாவை 10%ஆக இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. வேறு என்னென்னலாம் வந்து அவங்க க்ரைட்டீரியாவாக சொன்னாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் செக்டாரில் உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் வந்து பெண்டிங்காக இருக்குது. அந்த பர்டிகுலர் செக்டாரில் அந்த வேறு ஒரு ரிட்டையர்டான ஜட்ஜ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து செயல்பட்டுருக்காரு அப்படின்னா அவரை வந்து நீங்கள் ஹேடாக் ஜட்ஜாக போட்டலாம். பர்டிகுலர் செக்டாரில் ஒரு இந்த இது நிறைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரிமினல் கேசஸ் நிறைய ஸ்டாக் பைல் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறமா வந்து 10% ஆஃப் த வேக்கன்சி வந்து 5 இயர்ஸ் தொடர்ந்து இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா, இந்த மாதிரியான க்ரைட்டீரியாஸுமே வந்து வச்சுருக்காங்க ஹேடாக் ஜட்ஜஸை போடுறதுக்கு. இப்போ 10%னே ஆக்கிட்டாங்க. ஓகே, 5 இயர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு 10%னே ஆக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு, லேக் ஆஃப் ப்ரொடெக்டிவ் லா எக்ஸ்போசஸ் த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் டு அப்யூஸ். ஸோ டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக வந்து இந்த மாதிரி டொமஸ்டிக் ஒர்க்கில் ஈடுபடக்கூடிய அந்த மக்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா, தே பிலாங்ஸ் டு த வல்னரபிள் செக்ஷன் or marginalized section of the society. Marginalized sections of the society யார்? குறிப்பாக வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் பிரிவை சேர்ந்த அந்த ஏழைகள் தான் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டொமஸ்டிக் ஒர்க்குக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி இல்லையா, எல்டர்ஸ், மகள்களால் கைவிடப்பட்ட எல்டர்ஸ், தே ஆர் சப்ஜெக்டட் டு கான்ஸ்டன்ட் அப்யூஸ் பை தேர் ஓனர்ஸ். ஓகேங்களா? இந்த அர்பனைசேஷன் அப்படிங்கிற இந்த விஷயங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர் அப்படிங்கிற அந்த
இண்டஸ்ட்ரி வந்து பூம் ஆகிட்டுருக்கு. அப்போ ஒரு ரெகுலேஷனோ ஒரு எந்த ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷரோ லீகல் ஸ்ட்ரக்சரோ இல்லாததுனால they are becoming the tools of abusiveness by on the hands of their owners. ஏன் அந்த மாதிரி ஆகுது? இந்த மாதிரி ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒர்க்கிங் அவர் கிடையாது, அவங்களுக்கான சம்பளம் இவ்வளோ கொடுக்கணுங்கிற அந்த விஷயம் கிடையாது, சோஷியல் செக்யூரிட்டி நெட் கிடையாது. ஸோ இது எதுவுமே இல்லாதனால டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் ஆர் பீயிங் த சப்ஜெக்டிவ் டு த அப்யூஸ் ஆன் தேர் ஓனர்ஸ். அப்போ சில ஸ்டேட்ஸ் as taken some initiatives like Maharashtra, Tamil Nadu, இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா some initiative, some protection net cover has been given by these kinds of states on the domestic workers. இதே மாதிரி சென்ட்ரல்லையும் நிறைய லாஸை வந்து பில்லை வந்து கொண்டு வந்திருக்காங்க. டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அப்யூஸ் ஆக்ட் அதெல்லாம் கொண்டு வந்தாலுமே அதெல்லாம் பாஸ் ஆகாமல் ஆக்டாக மாறாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ ஒரு ஆக்ட் வேணும் அப்படின்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பேக்ட் ஆஃப் த கிளாசிஃபையிங் டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ். இப்போ டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் இது ரெண்டாவது வாட்டி இந்த மாதமே வந்து இந்த நியூஸில் வருது. ஸோ டீநோட்டிஃபைட் ட்ரைப் பற்றி ஒரு ஸ்கீம் வந்து இம்பார்ட்டண்டான ஸ்கீம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தட் ஸ்கீம் இஸ் கால்ட் அ சீடு ஸ்கீம். ஓகேங்களா? சீடு ஸ்கீம், அதை ஒரு வாட்டி போய் படிங்க. ஓகே, இப்போ இந்த டீநோட்டிஃபைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். டீநோட்டிஃபைடாக இருக்கட்டும், இல்லைனா வந்து செமி நொமேடிக்காக இருக்கட்டும், இல்லை நொமேடிக் ட்ரைப்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹவ் பீன் டிப்ரைவ்டு பை தயர் பேசிக் ரைட்ஸ் பிகாஸ் ஆஃப் த மிஸ்மேட்ச் ஆஃப் தயர் நேம்ஸ். ஓகேங்களா? கொலோனியல் டேஸில் ட்ரைப்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கொலோனியல் அத்தாரிட்டிஸுக்கு எதிராக வந்து போராடினாங்க. அப்போ இவங்க எல்லாரையுமே வந்து தே ஆர் ட்ரபிள் மேக்கர்ஸ் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷர்ஸ் நோட்டிஃபைடு கிரிமினல் லாஸ் வந்து போட்டாங்க. கிரிமினல் ட்ரைப்ஸ், குற்றப்பரம்பரை அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் வந்து போடுறாங்க, கிரிமினல் லாஸ் போடுறாங்க. அந்த கிரிமினல் லாஸில் ட்ரைப்ஸ் பேரை சேர்க்குறாங்க. இந்தந்த ட்ரைப்ஸ்லாம் ரொம்ப வந்து நொட்டோரியஸான ட்ரைப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சேர்க்குறாங்க. அப்போ இவங்க குற்றம் பண்ணியிருக்காங்க இல்லை, they have to daily report to the police station. ஓகேங்களா? ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அந்த ஏரியாவில்னா இவங்கள தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து விசாரிப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு they have been subjected to inhumane tortures with respect to the colonial authorities. But after independence 1947 என்ன ஆகுதுன்னா 1949ல் these criminal laws has been repealed. அந்த நேம்ஸ் ஆஃப் தீஸ் கிரிமினல் ட்ரைப்ஸ்லாம் வந்து டீநோட்டிஃபை பண்ணுறாங்க. அதனால தான் இவங்க பேர் வந்து டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் அப்படின்னு ஆகுது. ஓகேங்களா? ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சென்சஸில் என்ன ஆகுது அப்படின்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இவங்களோட பேர்லாம் வந்து தப்பாக வந்து நோட் பண்ணப்படுது. ஒரு ஏ மாறுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப் உடைய பேர் வந்து கேஸ்ட் பேராக மாறும். சில நேரங்களில் வந்து ஒரு கேஸ்ட் பேர் வந்து ட்ரைபு பேராக மாறும். ஸோ ஓபிசியில் இருக்க வேண்டியவங்க ஓசியில் போவாங்க, எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்க ஓபிசியில் போவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய ரிவர்சல் நடக்கும். இல்லைனா ஒரு மெஜாரிட்டியான ஒரு கேஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ளே இவங்க சேர்க்கப்பட்டுருவாங்க. ஆனால் இவங்களுடைய அந்த கல்ச்சராக இருக்கட்டும், இவங்களுடைய வெல்பீயிங்ஸாக இருக்கட்டும், இவங்களுடைய அந்த வே ஆஃப் லைஃபாக இருக்கட்டும், அந்த மேஜர் கல்ச்சர்லேருந்து வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் இவங்க அதுக்குள்ளே சேர்க்கப்பட்டுருவாங்க. அதனால் இவங்களுக்கு ஒழுங்காக கிடைக்க வேண்டிய அந்த சலுகைகள், கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் எதுவுமே கிடைக்காம போயிடும். இது வே இன் வே அவுட் நிறைய வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஓபிசி கமிஷனான வந்து காக்கா கேல்கர் கமிஷன்லேருந்து, அதுக்கப்புறம் மண்டக் கமிஷன், அதுக்கப்புறம் மண்டல் கமிஷன், அதுக்கப்புறமா வந்து லோடெக் கமிஷன், அதுக்கப்புறம் வந்து இடாட் கமிஷன், இந்த மாதிரி வந்து நிறைய கமிஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட ப்ளைட்டை வந்து பார்க்குறாங்க. அது குறிப்பாக வந்து லாஸ்ட்டாக அமைக்கப்பட்ட 2017 அமைக்கப்பட்ட இடாட் கமிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி ஒன்று போட்டு யாரெல்லாம் விடுபட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து வெறும் வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிளில் மட்டும் பார்க்காம ஆந்த்ரோபாலஜிக்கல் ஆங்கிள்லையும் பார்த்து இவங்களுக்கு வந்து யாரெல்லாம் என்னென்ன பேர் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்தாங்க. அப்படி எடுத்ததில் கிட்டத்தட்ட இந்த இந்தியாவில் வந்து டீநோட்டிஃபைடு செமி நொமேடிக் ட்ரைப்ஸ் கிட்டத்தட்ட 1200 பேர். இந்த 1200 பேரை எடுத்ததில் 267 பேர் வந்து புதுசாக வந்து இப்போ சேர்க்கப்பட்டிருக்காங்க. சில பேர்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு 63 ட்ரைப்ஸ் வந்து
அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டியவங்க அங்கே இல்லவே இல்லையா. அப்போ என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னா, அவங்க ஒன்று அந்த காமன் கல்ச்சருக்குள்ளே அசிமுலேட் ஆகப்பட்டிருக்கலாம், இல்லைனா வந்து அந்த ஏரியா விட்டு போயிருக்கலாம், இல்லை அந்த ஊரை விட்டே போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க அழிக்கப்பட்டுருக்காங்க ஆக்சுவலாக. அதாவது வந்து அவங்க கல்ச்சர் அழிக்கப்பட்டிருக்கு. அவங்க அழிக்கப்பட்டாங்கன்னா வந்து ஜினோசைடு கிடையாது, அவங்களோட கல்ச்சர், அவங்களோட காமன்னஸ் ஹஸ் பீன் வேனிஷ்ட் அண்ட் தே ஹவ் பீன் அசிமுலேட்டட் டு த பீப்புள், ஒரு பிக்கர் அமௌண்ட் ஆஃப் பீப்புள். ஓகேங்களா, ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கான்ஸ்டிடியூஷனல் சலுகைகள் கிடைக்கல. இதுக்கப்புறமாவாச்சும் அவங்க வந்து கரெக்டாக வந்து we have to denotify them, we have to constitutionally protect them. அப்போ அவங்களுக்கு அந்த தேவைகளும் சலுகைகளும் கரெக்டாக கிடைக்கும். இப்போ எப்படி வந்து ஒரு கமிஷன் இருக்கோ, விமன் கமிஷன் இருக்கோ, இல்லைனா வந்து எஸ்சி/எஸ்டி கமிஷன் இருக்கோ, ஓபிசி கமிஷன் இருக்கோ, அதே மாதிரி டீநோட்டிஃபைக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனில் ஒரு புதுசாக ஒரு ஆர்டிக்கலை சேர்த்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி வந்து இவங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணால் கூட தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்னா இது எக்ஸாக்ட்லி என்விரான்மெண்ட் கிடையாது, பட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ GS3 அப்படிங்கிறதுனால என்விரான்மெண்ட்டுக்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா. இப்போது கும்பமேளாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாம்பேட்னால் ஒரு 30 பேர் வந்து இறந்துருக்காங்க. இது இப்போ தான் நடக்குதா அப்படின்னா இப்போ நடக்கலை, இன்றைக்கி நேற்று நடக்கலை, இது ரொம்ப வருஷமாக வந்து இதே மாதிரி தான். க்ரௌடு கண்ட்ரோல், எஃபெக்டிவ் க்ரௌடு கண்ட்ரோல் மெக்கானிசம் இல்லாததுனால நிறைய விஷயங்கள் நடக்குது. ஓகேங்களா. இப்போ கூட ரீசெண்டாக திருப்பதியில் ஒரு 7 பேர் 6 பேர் இறந்து போனாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த க்ரௌடு மென்டாலிட்டி, இந்த க்ரௌடு இது அப்படிங்கிறது வந்து யார் மேலே பழி போடுறது? இப்போ க்ரௌடு வந்து ஒழுங்காக இல்லைங்க, டிசிப்ளின்டாக இல்லைங்க, அதனால தாங்க இந்த க்ரௌடு இந்த மாதிரி இந்த க்ரௌட் ஸ்டாம்பேட்லாம் நடந்துச்சு அப்படின்னு க்ரௌடு மேலேயே ப்ளேம் பண்ணுவாங்க. விக்டிம் பிளேமிங் வில் கம். பட் இது யாருக்கு வந்து இது முதல் பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஆன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் க்ரௌடு, பட் த மேனேஜர்ஸ், கவர்மெண்ட்ஸ், ஈவெண்ட் மேனேஜர்ஸ், ஆர்கனைசர்ஸ், இவங்க தான் இதுக்கு முழுக்க பொறுப்புங்க. ஏன்னா ஒரு க்ரௌடுக்கு ஒரு ஓவரால் பிக்சர் வந்து கிடைக்காது, தெரியாது எங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது என்ன இருக்குது. அவங்க வழிநடத்தப்படுறாங்க, இவங்க வந்து மந்தையாக போகிறாங்க. ஓகேங்களா. ஒரு ஆட்டு மந்தை மாதிரி போகிறாங்க. அப்போ அந்த ஆட்டு மேலே பழிய போடுறதா அப்படின்னா ஆட்டு மேலே பழிய போடக்கூடாது, அங்கே மேய்ச்சவனுடைய அந்த கவன சிதறல் தான் காரணம் அப்படிங்கிறது தான் இதுக்கான ரீசன். அப்போ இதை வந்து சயின்ஸ் மூலமாக இன்னும் சொல்ல போனால் 99.9% these kinds of the troubles or disasters can be avoided by using science. சயின்ஸ் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த க்ரௌட் டென்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரௌட் டென்சிட்டியை நீங்கள் சரி பண்ணுறீங்க இல்லைனா வந்து மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா these kinds of event would never occur. ஃபார் எக்ஸாம்பிள் 5 பேர் க்ரௌட் டென்சிட்டி வந்து 5 people per square meter இருக்குது அப்படின்னா there is a potential harm அப்படின்னு அர்த்தம். க்ரௌடு வந்து இன்ஜுரி காஸ் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7 people இருக்காங்க பர் ஸ்கொயர்னா அங்கே கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த டென்சிட்டியை குறைச்சிட்டிங்கனாலே முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த டென்சிட்டியை எப்படி சார் குறைக்கிறது அப்படின்னா, கேட்ஸ் நிறைய வைக்கிறது, அகலப்படுத்துறது, போகிற பாதையில் எந்த ஒரு அப்டக்கலும் இல்லாமல் அந்த பாட்டில் நெக் லைக் சுச்சுவேஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ப்ராசஸ் த க்ரௌட் இன் அ சீம்லெஸ் மேனர். ஓகேங்களா. க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை யார் பண்ணணும்? அந்த ஆர்கனைசர்ஸ் தான் பண்ணணும், கவர்மெண்ட் தான் பண்ணணும். ஓகேங்களா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த கமர்ஷியல் நேச்சர், கமர்ஷியல் சென்ஸ், எவ்வளோ பேர் வந்தாலுமே வந்து எல்லாரையும் ஒரே இடத்துல குவிச்சு வச்சு எல்லாரையுமே வந்து ஒரு பேனிக் லைக் சுச்சுவேஷனில் அப்படியே கை விட்டுறாங்க. ஸோ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷ் லைக் சுச்சுவேஷன், கை கழுவி விடுற சுச்சுவேஷனை வந்து இதுக்கப்புறமும் அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ஸ் ஷுட் நாட் கேரி அவுட். ஸோ அ ப்ராப்பர் லெஜிஸ்லேஷன் should be carried out. Proper legislation la the responsibility and accountability should be on the hands of that management.
அண்ட் த கவர்மெண்ட். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? இது இங்கே மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரியான சில டிசாஸ்டர்ஸ் நடக்குது which can be avoided. ஓகே, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப பெரிஃபரல் டாபிக் தான். பட் இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. ஓகே, எஸ்ஏல எழுதலாம், இல்லைனா வந்து GS3லேயே வந்து கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு INSV தாரணி. ஓகேங்களா? அந்த ஷிப்பு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவிக சாகர் பரிக்ரமா அப்படிங்கிற அந்த குளோபல் சர்க்கம்வென்டிங் அந்த ப்ராஜெக்ட் இட் இஸ் பீன் கேரிட் அவுட் பை த விமன்ஸ். ஓகேங்களா? விமன் இன் த இந்தியன் ஆர்மி. ஸோ அவங்க வந்து போயிட்டுருக்காங்க அந்த சர்க்கம்வென்டிங் இதில். அவங்க INS தாரணி அப்படிங்கிற அந்த வெசலில் போகிறாங்க. அதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மோஸ்ட் ரிமோட்டஸ்ட் ரீஜன் ஆஃப் த சவுத் ஓஷியானிக் பசிபிக் ஓஷன். ஓகேங்களா? ஓஷியானிக் அந்த ஏரியாவை போயிருக்காங்க. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னென்னா பாயிண்ட் நீமோ. ஓகேங்களா? பாயிண்ட் நீமோ. ஸோ எங்கேருந்து எது வரைக்கும் போகிறதுல அது வந்திருக்குன்னா, நியூசிலாண்டில் லெட்டன்டன் போர்ட் டு போர்ட் ஸ்டான்லி ஃப்ளாக்லாண்ட் ஐலாண்ட்ஸுக்கு போயிருக்காங்க. அந்த போகிற வழியில் தான் இந்த பாயிண்ட் நீமோ. ஸோ இதோ இங்கே இருக்குங்க இந்த பாயிண்ட் நீமோ அப்படிங்கிறது. இட் இஸ் ஹியர். ஓகேங்களா? ஸோ சதர்ன் ஓஷனில் இங்கே இருக்குது இந்த பாயிண்ட். இதுதான் வந்து ரொம்ப ரிமோட்டஸ்ட் ரீஜன். ஓகே, இந்த பாயிண்ட் நீமோவில் அவங்க தே ஹவ் கலெக்டட் த வாட்டர் சாம்பிள்ஸ். ஓகே, ஃபார் த சயின்டிஃபிக் ஸ்டடீஸ். ஸோ பாயிண்ட் நீமோ அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நியூசிலாண்டில் ஒரு போர்ட் இருக்குது. அந்த போர்ட் பேர் வந்து லைட்டில்டன் போர்ட். அப்புறம் வந்து ஃபாக்லாண்டில் வந்து ஃப்ளாக்லாண்ட் ஐலாண்ட்ஸில் வந்து போர்ட் ஸ்டான்லின்னு ஒரு போர்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பிளேசஸ் இன் நியூஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் an opportunity to settle Sri Lankan ethnic problem. அதில் வந்து ரீசெண்டாக வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஹவ் பில்ட் அ கல்ச்சுரல் சென்டர். ஓகேங்களா? கல்ச்சுரல் சென்டர் இன் ஜாஃப்னா. அதுக்கு வந்து நம்மளுடைய திருவள்ளுவர் அவருடைய பேரை வச்சுருக்காங்க. திருவள்ளுவர் ஜாஃப்னா திருவள்ளுவர் கல்ச்சுரல் சென்டர் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. திஸ் இஸ் டு இம்ப்ரூவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா. இப்போ ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவில் என்ன பெரிய ப்ராப்ளம் சார், என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த எத்னிக் ட்ரபிள் தான். ஓகேங்களா? அந்த ஸ்ரீலங்காவை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can divide the Sri Lankan state or country into two parts. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் அண்ட் நார்த்தன் ஏரியா. இந்த ஈஸ்டர்ன் அண்ட் நார்த்தன் ஏரியாவில் தான் வந்து தமிழ்ஸ் இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் த ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் பீரியட் they have traveled during the சோலா கிங்டம். அந்த டைமில் வந்து இந்த தமிழர்கள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஸ்ரீலங்கன் பார்ட்டில் வந்து செட்டில் ஆனவங்க. அதுக்கப்புறம் அகெயின் த செகண்ட் மைக்ரேஷன் பிட்வீன் த பிரிட்டிஷ் எராவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த லோ லேபரர்ஸ். ஓகேங்களா? லோ வேஜ் லேபரர்ஸ் இந்த டீ எஸ்டேட்டில் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டிலேருந்து கூலிகளாக வந்து அமர்த்தப்பட்டவங்க. இவங்க வந்து மலையக தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து இந்தியன் தமிழ்ஸ். ஓகேங்களா? இவங்க ஆஃப்டர் பிரிட்டிஷ் ரூல் இங்கே வந்தவங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு டைப் ஆஃப் தமிழ்ஸ் இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் 1948 ஸ்ரீலங்காவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்குதுங்க ஃப்ரம் பிரிட்டிஷ். அப்போ சேம் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி வந்து ஹிந்து அண்டு முஸ்லீம் அந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை வந்து கையாண்டாங்களோ, அதே மாதிரி அங்கே வந்து எத்னிக் டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை கையாளுறாங்க. ஸோ தே ஆர் கிவிங் மோர் ப்ரிஃபரன்ஸ் டு த தமிழ்ஸ் ஓவர் சிங்களீஸ். அப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சிங்களீஸ் பிகேம் டு டிஸ்கிரிமினேட் த தமிழ்ஸ் அண்ட் தமிழ் லாங்குவேஜ். ஓகேங்களா? இவங்களுக்கு எதிராக வந்து இந்த தமிழ்ஸுக்கு எதிராக வந்து செயல்படுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிஸ்கிரிமினேட்டரி ஆக்ட்ஸ் வந்து போடுறாங்க. அதாவது வந்து சிங்களீஸ் ஒன்லி ஆக்ட், இந்த மாதிரி வந்து தமிழை வந்து நீக்கிறாங்க. ஸோ சிங்களீஸ் ஒன்லி ஆக்டாக இருக்கட்டும், ப்ரிஃபரன்சஸ் இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் சிங்களீஸ் லேர்ன்டு சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அதுக்கப்புறமா வந்து தமிழர்கள் அவங்களுடைய சொந்த கண்ட்ரியான ஸ்ரீலங்காலேயே அவங்கள வந்து செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் மாதிரி நடத்தப்படுறது. எந்த ஒரு ரைட்டும் கான்ஸ்டிடியூஷனல் லீகல் ரைட் ஃபண்டமெண்டல் ரைட் இல்லாமல் அவங்கள வந்து ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் மாதிரி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இனிஷியலாக வந்து அவங்களுக்கு எதிராக
தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறவழி போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தந்தை செல்வா இவரை மாதிரியான ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அறவழியில் வந்து காந்தியன் மெத்தடாலஜியில் போராட்டங்களை ஈடுபடுறாங்க. ஸோ இந்த போராட்டங்களை வந்து அவங்க வந்து வைலன்ஸ் கொண்டு அடக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் சம் எத்தனிக் குரூப்ஸ், ஓகேங்களா, இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எப்பயுமே நம்ம இந்தியாவில் கூட பார்க்குறோம் அறவழி போராட்டம் வந்து எப்போ வந்து முழுமை பெறலையோ ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி வரும், எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டி வரும், ஓகேங்களா. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவோட கேஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் த பீரியட்ஸ், ஓகேங்களா. அறவழி போராட்டம் வரும், அது டவுன் ஆகும், இந்த எக்ஸ்ட்ரீம் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் வரும், அதுக்கப்புறம் திருப்பி அறவழி போராட்டம் வரும், திருப்பி எக்ஸ்ட்ரீம் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி வரும், திருப்பி அறவழி போராட்டங்கள் வரும், பேரலாக ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே ஸ்ரீலங்காவில் பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காந்தியன் மெத்தடாலஜிஸை பேசிஃபிஸ்ட் லீடர்ஸ் வந்து கொண்டு போகிற வந்து தவறிட்டாங்க. அப்போ எல்லாருமே வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டெரரிஸ்ட் லீடர்ஸாகவே மாறுறாங்க. அதில் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து வருது, ஓகேங்களா. பிளாட்டு, டெலோ, அதுக்கப்புறம் வந்து பிளாட்டு, அதுக்கப்புறமா வந்து எல்டிடி, இந்த மாதிரி வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வருது. அதில் ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷனாக மாறுறது எல்டிடி, ஓகேங்களா. தே ஃபைட் ஃபார் த தனித்தமிழ் ஈழம், ஓகேங்களா. தனித்தமிழ் ஈழம் வந்து வேணும் அப்படின்லாம் வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ வாட் டு சே தேர் இஸ் அன் சாஸ்திரி, அப்புறமா வந்து பண்டார நாயக்கி அக்ரிமெண்ட் வருது, அதுக்கப்புறமா வந்து ராஜீவ் காந்தி, அப்புறமா வந்து ஜெயவர்தனே அக்கார்டு வருது. இந்த ராஜீவ் காந்தி ஜெயவர்தனே அக்கார்டில் தான் வந்து 13th அமெண்ட்மெண்ட்டை வந்து செயல்படுத்துகிறதா வந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து வாக்கு கொடுக்குறாங்க. 13th அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா டு கிவ் ப்ரொவின்ஷியல் அட்டானமி டு த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ், ஓகேங்களா. டு கிவ் ப்ரொவின்ஷியல் அட்டானமி டு த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வேர் the Tamil language will also be recognized as an national language first of all. அதுக்கப்புறமா provincial governments will be there. இங்கே ஸ்ரீலங்கன் இதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have 3 constitutions. அவங்க சுதந்திரம் வாங்கி 70 வருஷத்தில் 72 73 வருஷத்தில் இது வரைக்கும் 3 கான்ஸ்டிடியூஷன்ஸை மாற்றிட்டாங்க, ஓகேங்களா. ஒன்று வந்து 1948, this was based on the prime ministership like constitution based on UK. அதுக்கப்புறமா வந்து 1972ல based on USA ஒரு கான்ஸ்டிடியூஷனும், அதுக்கப்புறமா வந்து 1978ல based on France presidential election they have some constitution, ஓகேங்களா. அப்போ ஃப்ரான்ஸோடைய கான்ஸ்டிடியூஷன் தான் இன்னுமே வந்து ஃப்ரான்ஸ் லைக் கான்ஸ்டிடியூஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதனால தான் பிரசிடெண்ட்டும் இருப்பார், பிரைம் மினிஸ்டரும் இருப்பார் அங்கே, ஓகேங்களா. பிரசிடெண்ட் ஹேஸ் சம் பவர்ஸ், பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் சம் பவர்ஸ் இன் ஸ்ரீலங்கா, ஓகே. ஸோ அங்கே வந்து வெறும் சென்டர் தாங்க, ஸ்டேட் கிடையாது. சென்டர் அண்ட் லோக்கல் பாடிஸ் இவ்வளோ தான் இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து அந்த ப்ரொவின்ஷியல் கவுன்சில் இல்லை. இந்த ப்ரொவின்ஷியல் கவுன்சில் வேணும், அட்லீஸ்ட் வந்து தே ஷுட் ஹாவ் இன் த தமிழ் பார்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த 13th அமெண்ட்மெண்ட் வரும். அதனால தான் எந்த தமிழ் இந்த இந்தியன் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், லீடர்ஸாக இருக்கட்டும், எப்போ வேணும்னாலும் தே வில் ரீஇட்டரேட் தட் யூ ஷுட் இம்ப்ளிமெண்ட் த 13th அமெண்ட்மெண்ட் இன் ஃபுல் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட். ஃபுல் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்னா என்னென்னா தே ஆர் ஒன்லி பார்ஷியலி இம்ப்ளிமெண்டட் இட். தமிழை வந்து நேஷனல் லாங்குவேஜாக போட்டாங்க. பட் 13th அமெண்ட்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பவர்ஸ், ரியல் பவர்ஸ் லைக் போலீஸ், அப்புறமா வந்து பப்ளிக் பாலிசி, அதுக்கப்புறம் அந்த பப்ளிக் சேஃப்டி, இது எல்லாம் வந்து லேண்டு, இது எல்லாமே வந்து அந்த லோக்கல் அந்த ப்ரொவின்ஷியல் கவுன்சிலுக்கு அவங்க வந்து டிவால்யூஷன் பண்ணி கொடுக்கணும். பட் they didn't do it, ஓகேங்களா. till they have not done it. அப்போ பார்ஷியலி ஒன்லி they have executed the ராஜீவ் ஜெயவர்தனே அக்கார்டு, ஓகேங்களா. இந்த ராஜீவ் ஜெயவர்தனே அக்கார்டு படி தான் என்னென்னா உங்களுக்கு ப்ரொவின்ஷியல் கவுன்சில் அட்டானமி வந்துடும். அப்போ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்பன்ஸை அங்கே இருக்கக்கூடிய அந்த போராளிகள் அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பீஸ்ஃபுல்லாக சரண்டர் பண்ணணும். இந்த பீஸ்ஃபுல் சரண்டர் ப்ராசஸுக்காக அனுப்பப்பட்டவங்க தான் வந்து IPKF, ஓகேங்களா, இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். இவங்க வந்து அப்புறம் என்ன ஆயிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா IPKFக்கும் இந்த போராளிகளுக்கும் வந்து சண்டை வந்துடுது. ஸோ இட் ஹாஸ் பீன் அ கம்ப்ளீட் டிசாஸ்டர். 1989ல் நரசிம்மராவ் VP சிங்கோடைய கவர்மெண்ட்டில் வந்து தே ஹவ் பீன் ரிட்டர்ன்டு,
ஓகேங்களா, மறுபடியும் வந்து ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நிறைய சிவில் வார்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸ்ரீலங்காவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டன்ஸுக்கும் வந்து சிவில் வார் வந்து போகுது. ஃபர்ஸ்ட் சிவில் வார், செகண்ட் சிவில் வார், தேர்ட் சிவில் வார்னு போகுது. ஃபோர்த் சிவில் வாரில் கம்ப்ளீட்டாக ஸ்ரீலங்கா as annihilated the militants. ஓகேங்களா, ஓவர் தேர். அதுக்கப்புறமா 2009க்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 2009 the militants phase of the movement has been completely crushed. ஓகேங்களா, ஸோ இப்போ வரைக்கும் ஸோ ஆனால் இன்னுமே வந்து ரீஹாபிலிட்டேஷன் ஃபேஸில் தான் வந்து இருக்காங்க ஸ்ரீலங்கா. அண்ட் ஸ்ரீலங்காவுக்கு ரீஹாபிலிட்டேஷன் ஃபேஸில் பெரிதும் உதவுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட நெய்பரான இந்தியா. வீடுகள் கட்டி கொடுக்கறது, அதுக்கப்புறமா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா இஸ் அ பேக் போன். இன்ஃபேக்ட் த ஸ்ரீலங்கன் கிரைசிஸ் இன் 2020 வந்தப்போ ஆஃப்டர் கோவிட், ஸ்ரீலங்கா வந்து ஹஸ் பீன் பிளஞ்ச்ட் இன் டு த எக்கனாமிக் கிரைசிஸ். அவங்களால வந்து டெப்டை பே பண்ண முடியல, எக்கனாமிக்கலி ஃபெயில்டு கண்ட்ரியாக மாறுறாங்க. அந்த டைமில் கூட வி ஹவ் கிவன் எய்ட் நியர்லி ஃபார் $4 billion. ஓகேங்களா, $4 billion நம்ம வந்து அவங்களுக்கு எய்டாக கொடுத்தோம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து திசநாயக்கே வந்து இப்போது ஒரு மெஜாரிட்டியாக ரூல் பண்ண வந்திருக்கார். ஓகேங்களா, ஸோ இந்த டைமில் இவருக்கு வந்து 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி இருக்குது. அதே மாதிரி பிரசிடெண்ட்டாக வந்து இவர் வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டாரு. ஸோ திஸ் இஸ் அ ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹிம் ஃபார் மேக்கிங் சம் ப்ரொவின்ஷியல் அட்டானமி டு த தமிழ் ஏரியாஸ். ஓகேங்களா, தமிழ் ஏரியாஸில் ப்ரொவின்ஷியல் அட்டானமி கொடுக்கறது இது வந்து அவருக்கு வந்து ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் ஏரியாவாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து விரும்புகிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட் பைப்லைன் அண்ட் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி ஆம்பிஷன்ஸ். ஸோ எந்த பட்ஜெட் டாக்கிங்காக கூட இருக்கட்டுமே, அது எல்லாமே வந்து எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா வந்து சோஷியல் செக்டாருக்கு இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ பண்ணாங்க, டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் எவ்வளோ பண்ணாங்கன்னு இருக்குமே தவிர ஒரு ஏரியாவை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. அது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படிங்கிற அந்த ஏரியா. பட் இந்தியா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் போல். ஓகேங்களா, ஒரு மல்டி போலார் ஏஜில் நம்மளும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான போலாக வந்து எமர்ஜ் ஆகிறதுக்கு ஒரு பேக் எண்ட்லேருந்து வேலை பார்க்குறதுக்கு யார் இம்பார்ட்டண்ட்டாக தேவைன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான். அவர் டிப்ளமேட்ஸ் ஒன்லி ஹேஸ் டு அரேஞ்ச் சம் ட்ராக் ஒன் டிப்ளமசிஸ், ரிசர்ச்சஸ், அதுக்கப்புறமா வந்து ஃபாலோ த்ரூஸ், அதுக்கப்புறம் அரேஞ்சிங் ஆஃப் த மீட்டிங்ஸ், இது எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து இந்த நார்த் பிளாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை. ஓகேங்களா, பட் இந்த டிப்ளமேட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை. பட் அவங்களுக்கான அந்த பட்ஜெட் அலோகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கம்மியாக இருக்குது. 0.4% ஆஃப் த பட்ஜெட் தான் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணுறாங்க. ஓகே, அது போன வருஷம் வந்து கொஞ்சம் டிராஸ்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்பயுமே அது 0.4% ஆஃப் த பட்ஜெட் தான். ஓகே, அப்போ இந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ரெக்கமெண்டிங் டு இன்க்ரீசிங் த பட்ஜெட் டு 0.1%. அப்போ 1% டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் வந்து 0.6 or 0.8% நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் இன் 2 different ஏரியாஸ். ஃபர்ஸ்ட் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன், அதெல்லாம் வந்து ஃபார் எய்ட் ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரிஸ், அந்த பட்ஜெட்ரி அலோகேஷனையும், அதுக்கப்புறமா வந்து ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ரிசர்ச் ஏரியா, இந்த ஏரியாலையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 ஏரியாலையும் we have to increase our budget allocation. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எய்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியலாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, we have given more focus to the grants to the countries. அந்த கிராண்ட்ஸுமே வந்து யாருக்கு வந்து more than 50% of the grants went to our neighbors. ஓகேங்களா, நெய்பர்ஸுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தோம். மேஜராக வந்து இந்த மாதிரி கிராண்ட்ஸை வந்து அவர் நெய்பரிங் கண்ட்ரியில் யார் வந்து ரிசீவ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட்டான் தான் ரிசீவ் பண்ணுறாங்க. மேஜர் ரிசீவர் ஆஃப் த கிராண்ட்ஸ் இஸ் பூட்டான். ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராண்ட்ஸ் ஹாஸ் பீன் ரிசீடட் டு லைன் ஆஃப் கிரெடிட். இந்த லைன் ஆஃப் கிரெடிட்க்கும் கிராண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, திஸ் லைன் ஆஃப் கிரெடிட் இஸ் நத்திங் பட் அ சப்சிடைஸ்டு லோன், ரீஸ்ட்ரக்சர்டு லோன். ஓகேங்களா, லாங் டேர்ம் லோன் இன் லெஸ் இன்ட்ரெஸ்ட்
அதில் வந்து லைன் ஆஃப் கிரெடிட் கொடுப்பாங்க. அதே மாதிரி லோனுக்கும் லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் இன்னொரு வித்தியாசம் என்னென்னா, இப்போ லோன் சேங்ஷன் ஆகுது அப்படின்னா, இப்போ 10 லட்ச ரூபா நீங்கள் கேட்குறீங்க, இந்த 10 லட்ச ரூபாயும் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி allotted டு யூ. ஓகே, 10 lakhs. சாரி, 10 lakhs. ஓகே, 10 lakhs வந்து உங்களுக்கு அலாட் ஆகிடும். பட் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு லைன் ஆஃப் கிரெடிட்டில் உங்களுக்கு இனிஷியலாக 2 lakhs தான் தேவைப்படும். 10 lakhs சேங்ஷன் பண்ணிடுவாங்க, 2 lakhs மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 lakhs மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு போடுவாங்க. இப்போ 10 lakhs நீங்கள் இப்போ லோனில் சேங்ஷன் ஆகுதுன்னா நீங்கள் 2 lakhs யூஸ் பண்ணுறீங்க, 5 lakhs யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. அடுத்தடுத்த மாதத்தில் நீங்கள் இந்த 10 lakhsக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், கிரெடிட், அதாவது வந்து வட்டி கட்டணும். ஓகே, இதுக்கு லைன் ஆஃப் கிரெடிட்டில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் வட்டி கட்டினா போதும். ஸோ இதுதான் வந்து லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் லோன்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா கிராண்ட்ஸ்லேருந்து மாறி இப்போ லோன்ஸை நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஹையஸ்ட் ரிசீவர் ஆஃப் லைன் ஆஃப் கிரெடிட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நன் அதர் தேன் பங்களாதேஷ். ஓகேங்களா, பங்களாதேஷ் தான் வந்து ஹையஸ்ட் ரிசீவர் ஆஃப் லைன் ஆஃப் கிரெடிட்டாக இருக்காங்க இப்போ. ஆனால் அதுவுமே வந்து கம்மியாயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நெய்பர்ஸுக்கு நம்ம மேலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்துறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு என்ன தேவைன்னா இந்த லைன் ஆஃப் கிரெடிட்டும் கிராண்ட்ஸும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அலாட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது. அதே மாதிரி ஃபாலோ அப் த்ரூவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ட்ராக் ஒன் டிப்ளமசியை பண்ணுறதா இருக்கட்டும், ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நமக்கு குவாலிட்டியான ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் தேவை, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ இவங்களை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும், அதே மாதிரி ரெக்ரூட் பண்ணணும். பட் கான்ஸ்டன்ட்லி திஸ் சர்வீஸ் இஸ் அண்டர்ஸ்டாஃப்ட். ஓகேங்களா, அண்டர்ஸ்டாஃப்டாக இருக்குது. ஈவன் கண்ட்ரீஸ் லைக் சிங்கப்பூர் ஹேஸ் மோர் டிப்ளமேட்ஸ் தேன் இந்தியா. ஓகேங்களா, சிங்கப்பூர் இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸை விட இந்தியன் டிப்ளமேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ தேர் லைன் ஆஃப் ஆக்ஷன் இஸ் ஸோ ஸ்ட்ரெச்டு. ஓகேங்களா, தே ஆர் அண்டர்ஸ்டாஃப்ட். ஸோ ஹெவிலி தே ஹவ் பீன் பர்டன்ட். அப்போ குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கும் வந்து புவராக தான் இருக்கும். ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் வில் பி புவர். ஓகேங்களா, ஸோ அதுவும் செய்யணும். அப்போ அலோகேஷன் அந்த அலோகேஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸையும் அவங்களுக்கு வந்து குவாலிட்டி ட்ரைனிங் கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க. அண்ட் தென் தே ஆர் சேயிங் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் விச் இஸ் தே ஹாவ் டு டீக்ளாசிஃபை சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ். டீக்ளாசிஃபிகேஷன் and digitization of the files should be done. So இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it will also improve the track to research activities by the private sector. அவங்களோட research activities will enhance and complement the track 1 research activities of the government sector அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, next is with respect to science and technology. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இந்தியாவுடைய 100th சேட்டலைட் லான்ச், இஸ்ரோவுடைய 100th சேட்டலைட் லான்ச் வந்து ரீசெண்டாக வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, அது எந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லான்ச் வெஹிக்கிள் GSLV F-15. GSLV இந்த மாதிரியான பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, GSLV F-15 என்ன லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NVS-02, அதாவது வந்து நாவிக் அந்த இது. ஓகேங்களா, நாவிக் சேட்டலைட் phase 2 வந்து செகண்ட் ஜென்ரேஷன் நாவிக் சேட்டலைட்ஸ் ஹஸ் பின் லான்ச்ட். இந்த நாவிக் வந்து நமக்கு வந்து 2018 ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜனல் நேவிகேஷன் சிஸ்டம். அது இந்தியாவுடைய ரீஜனல் நேவிகேஷன் சிஸ்டம் தான் இந்த நேவிகேஷன் வித் கான்ஸ்டலேஷன். அதாவது 2018 இது வந்து ஆப்ரேஷனுக்கு வருது. இந்தியாவில் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட வந்து 1500 kilometers பியாண்ட் த பார்டர்ஸ் ஆஃப் இந்தியா it will be operational. So our neighbors will also can use this kinds of navigation. இதுக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சார்க் சேட்டலைட்ஸ்னும் பேர் வச்சோம். ஓகே, ஸோ இந்த சேட்டலைட்ஸ் வந்து இட் இஸ் ஜியோசிங்க்ரனைஸ் அண்ட் ஜியோஸ்டேஷ்னரி. 7 சேட்டலைட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். 7ல் 3 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 சேட்டலைட்ஸ் வந்து ஜியோஸ்டேஷ்னரி ஆர்பிட்லேயும் 4 சேட்டலைட்ஸ் வந்து ஜியோசிங்க்ரனைஸ் ஆர்பிட்லேயும் இருக்கும், ஈக்குவட்டோரியல் அந்த ஏரியாவில். ஓகே, இந்த இதில் இருக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான சேட்டலைட் நமக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம் நமக்கு தெரியும், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஆனால் வேறு கண்ட்ரீஸுமே வந்து இந்த மாதிரி விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யா வந்து கிளாஸ்னாஸ், அதுக்கப்புறமா வந்து ஜிபிஎஸ் யூஎஸ், அதுக்கப்புறம் வந்து கலிலியோ யூரோப்பியன் யூனியன் ஒட்டுமொத்தமாக அவங்க விட்டுருக்காங்க. அப்புறம் சைனா வந்து அதே மாதிரியே வந்து பீடோ அப்படின்னு வந்து அவங்களோட நேவிகேஷன் சேட்டலைட் வந்து விட்டுருக்காங்க. ரீஜனல் சேட்டலைட்ஸ் 2 இருக்குது. ஒன்று வந்து இந்தியாவுது நாவிக், இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் QZSS. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. And then there are 2 types of services. இந்த சர்வீசஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 2 type of services Navic is providing. Standard positioning service, it is provided to all. Okay, and there are some restricted service which is encrypted and it is used only by the military. மிலிட்ரிக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் கிளாக்ஸ் வந்து இதில் அதே மாதிரியே யூஸ் பண்ணுறாங்க. ருபீடியம் கிளாக்ஸ், அட்டாமிக் கிளாக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் திஸ் நாவிக் சிஸ்டம். ஓகே, அண்ட் தென் 100th லான்ச்சில் நமக்கு சில கீ விஷயங்கள் என்ன தேவை அப்படின்னா, 100th லான்ச் ஃபஸ்ட்டு இந்த டைப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் இஸ்ரோ கடந்து வந்த பாதையில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் அந்த இது என்ன அப்படின்னா SLV சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அசிமுலேட்டட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல், தே ஆர் நோ லாங்கர் இன் யூஸ். அதுக்கப்புறம் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் PSLV, இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது எப்படின்னு எப்பத்துலேருந்து யூஸ் பண்ணுறோன்னா 1994லேருந்து யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் த ஒர்க் காஸ் ஆஃப் இஸ்ரோ. இது வரைக்கும் 2 ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. இந்த லான்ச்சில் 2 லான்ச் தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு, மற்றபடி எல்லாமே சக்ஸஸ் தான். அதே மாதிரி அடுத்து வந்து GSLV ஜியோ சிங்க்ரனைஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் ஃபியூவல் யூஸ் பண்ணுறோம். PSLVயில் 4 ஸ்டேஜ், சாலிட் லிக்விட். இங்கே வந்து என்னென்னா சாலிட் லிக்விட் அப்புறம் கிரையோஜெனிக் இன்ஜின் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, கிரையோஜெனிக் இன்ஜின் இனிஷியலாக வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கணும். அதுக்கப்புறமா வந்து இண்டிஜினியஸாக we itself prepared this cryogenic engine. Okay, so இதில் தான் வந்து சந்திராயன் 2, 1, அதுக்கப்புறமா வந்து மங்கள்யான் இதெல்லாம் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். இப்போ நம்ம we are also developing small satellite launch vehicles. அப்புறம் வந்து 3rd ஜென்ரேஷன்ஸ் லான்ச் வெஹிக்கிளும் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிளும் நம்ம வந்து we are developing. Next generation launch vehicle we are developing. New 3rd launch pad also we are developing in the சதீஷ் தவான் அந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். தென் வந்து ஐ ஹவ் ஆல்சோ கிவன் யூ த ரோடு மேப் ஆஃப் இஸ்ரோ வந்து எப்போ ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் இஸ்ரோன்னு எப்படி எந்த வருஷத்தில் அதுக்கு பேர் மாற்றுறாங்க. ஓகே, US மூனுக்கு போனால் அதே வருஷத்தில் தான் நம்ம வந்து இஸ்ரோன்னு பேர் வைக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் லான்ச் பண்ணது, நம்மளோட ஃபஸ்ட்டு சேட்டலைட் லான்ச் பண்ண வருஷம், அதோட பேர். ஓகேங்களா, அது ஆனால் வந்து சோவியத் யூனியன் வழியாக லான்ச் பண்ணுறோம். இந்தியாவிலேயே இண்டிஜினியஸாக வந்து லான்ச் பண்ணுறது ரோஹிணி 1980ல். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து PSLV, அப்புறம் GSLV எப்போ லான்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து சந்திராயன் மூன் ஆர்பிட்டர், சந்திராயன் 2, சந்திராயன் 3, ஆதித்யா L1, அதுக்கப்புறம் இப்போ 100th ஸ்பேஸ் லான்ச் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த ரோடு மேப் வந்து உங்களுக்கு தெரியணும், மற்றபடி ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு WHO என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have recommended to substitute the salt, sodium contained salt to potassium contained salt. இது எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இன்டேக் பண்ணுறோம்ல இந்த சால்ட், இதெல்லாம் வந்து சோடியம் கண்டென்ட் அதிகமாக, NaCl சோடியம் இருக்குது, சோடியம் குளோரைட். இப்போ இந்த சோடியம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம அதிகமாக நம்மளோட சால்ட்டை வந்து இன்டேக் பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சோடியம் வில் கோ parallel or along with the water. ஓகேங்களா, வாட்டர் இன் அவர் பிளட் வெசல்ஸ். ஸோ இந்த சோடியமும் நம்மளுடைய பிளட்டில் கலந்து, சோடியமும் வாட்டரும் நம்மளோட பிளட்டில் கலந்து இந்த பிளட் ப்ரெஷரை வந்து அந்த ப்ரெஷர் வெஹிக்கல் இருக்குல்ல, ப்ரெஷர் வெசல், அது வந்து என்ன பண்ணுன்னா சுருக்கிடுமா. ஏன்னா ஸ்பேஸ் வந்து அடக்கிடுதுல, அந்த சோடியம் வந்து அடக்கிடுதா, அதனால் பிளட் ப்ரெஷர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் வந்து சால்ட் அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வருது, நம்மளோட ரத்தத்தில் சோடியம் கலந்து நமக்கு பிளட் ப்ரெஷர் வருது. இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சோடியம் மேக்ஸ் இட் டெட்லியர்.
ஸோ இந்த சோடியமுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா பொட்டாசியமை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது இது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொட்டாசியம் குளோரைடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சால்ட் கண்டென்ட்டில் பொட்டாசியம் சால்ட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு WHO வந்து இப்போ பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த நியூஸு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஏன் வருது அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸில் இப்போது மைக்ரேஷன் பேட்டர்ன்ஸ், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோடைய மைக்ரேஷன் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் மேக்கிங் அவர் பப்ளிக் பாலிசி. 2011 சர்வே படி, அதாவது சென்சஸ் படி, இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே 10 வருஷங்களில் இன்டர்னல் மைக்ரேஷன் மட்டும் 45 கோடி பேர் இன்டர்னலாக மைக்ரேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. பட் 2021 நமக்கு தெரியல. அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், நித்தி ஆயோக், அந்த எக்கனாமிக் அட்வைசரி அந்த பாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஹவ் கேம் அப் வித் சம் இனோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? அதில் 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை அவங்க வந்து கணக்கு பண்ணுறதன் மூலமாக மைக்ரண்ட்டோடைய ஒர்க்கர்ஸோடைய அந்த எங்கெங்கே போயிருக்காங்க, எப்படி போயிருக்காங்கன்னு அவங்களால தெரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில், அன்ரிசர்வ்டில் தான் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அன்ரிசர்வ்டாக தான் டக்குன்னு போயிட்டு வருவாங்க. அப்போ அந்த அன்ரிசர்வ்டு இதுவாக வந்து எவ்வளோ பேர் வந்து போகிறாங்க, எந்த ரீஜன்லேருந்து எந்த ரீஜன் வரைக்கும் போகிறாங்கங்கிறத பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டோடைய அந்த இது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டா, இந்த ரேஷியோ எடுத்து இதிலிருந்து பார்க்குறாங்க. தேர்டு வந்து டெலிகாம் அந்த யூஸ்லேருந்து, அந்த ரோமிங் இருக்குல்ல, அந்த விஷயங்களில் வச்சு அவங்க வந்து பார்க்குறாங்க. திஸ் கேன் பி யூஸ்ட் இன் யுவர் பிலிம்ஸ், திஸ் கேன் பி ஆஸ்க்ட் இன் யுவர் பிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் யூ கேன் யூஸ் இட் இன் யுவர் மெயின்ஸ். ஓகேங்களா? மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா எப்படி இது மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த அன்ரிசர்வ்டு டிக்கெட்டுன்னு பார்க்கும் பொழுது 3 சிட்டிஸில் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஒன்று வந்து டெல்லி, இன்னொன்று வந்து மகாராஷ்டிரா, இன்னொன்று வந்து வெஸ்ட் பெங்கால். அப்போ மகாராஷ்டிரா டெல்லியில் பார்க்கும் பொழுது ஃப்ரம் யூபியிலேருந்து நிறைய பேர் டெல்லிக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் மைக்ரேஷன்ஸ், வெஸ்ட் பெங்கால்லையும் இன்டர்னல் மைக்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. மகாராஷ்டிராவுக்குள்ளேருந்தே வந்தவங்க, மும்பைக்கு வந்தவங்க அப்படி அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேட்டா, பேங்கிங் டேட்டாவை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் பை கரண்ட் அக்கௌண்ட். இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சாதாரணமாக இந்த இருக்கிறவங்க தான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. கரண்ட் அக்கௌண்ட்டை யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ்மேன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கரண்ட் அக்கௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா சேவிங்ஸ் பை கரண்ட் அக்கௌண்ட் அதிகமாக இருக்குது சார் அப்படின்னா என்ன ஆகும்? ரேஷியோ கம்மியாக இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட் கம்மியாக இருக்குது, சேவிங்ஸ் அக்கௌண்ட் அதிகமாக இருக்குன்னா ரேஷியோ அதிகமாக இருக்கும், நம்பர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நம்பர் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் என்ன அர்த்தம்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்பர் அதிகமாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் மைக்ரேட் லேபர்ஸ், பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தமாக நமக்கு புரியுது. ஸோ இந்த டேட்டாவையும் அவங்க பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெலிகாம், ரோமிங் வச்சும் பார்க்குறாங்க. அப்போ ரோமிங் வச்சு பார்க்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறவங்க தான் வந்து ரோமிங்க்கு போவாங்க. அப்போ ரோமிங்கில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரியான மெத்தடாலஜிஸ் மூலமாக வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ கோவிட் டைமில் வந்து என்ன ஆயிருக்குன்னா, இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருந்தாங்களோ அவங்களோட அந்த ரோமிங் இது வந்து கம்மியாயிருக்கு. அதே மாதிரி இப்போ ஈஸ்டர்ன் ஊபி அங்கே இருந்தானே ரோமிங் அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வருவாங்க, அங்கே அதிகமாகிருக்கு. அந்த ரோமிங் இதுவும் வந்து அந்த லோக்கல் நெட்வொர்க்கும் வந்து மெர்ஜ் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம பார்க்குறதன் மூலமாக எந்த ஏரியாவிலேருந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அதிகமாக வராங்கன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இப்படி தெரியும் பொழுது அந்த ஏரியாவில் அந்த ஒர்க்கர்ஸ் மைக்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அங்கே நிறைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை எப்படியெல்லாம் பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்மளால் பப்ளிக் பாலிசி போட முடியும். ஸோ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ், innovative works has been possible because of the technology. இந்த டெக்னாலஜியை வச்சு நம்ம எஸ்ஏல கூட இது ஒரு எக்ஸாம்பிளாக எழுதலாம். ஓகே, டெக்னாலஜி ஆஸ் அ எய்டிங் ஃபேக்டர் அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்மளால் எழுத முடியும். நெக்ஸ்ட்டு இந்த பட்ஜெட் இதை பொறுத்த வரைக்கும் ஈவந்தோ இது வந்து அடுத்த இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவந்தோ the capital expenditure has increased, still the private consumption and the private investment has not been increased. Private investment to increase ஆகலை, private அந்த கன்சம்ஷனும் வந்து என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குது சார். பட் we are investing in capital expenditure. we are னா என்ன அர்த்தம்?
government is investing in capital expenditure. So what they have done in this article means post அந்த LPG எரா இருக்குல்ல, இதை வந்து மூணாக பிரிக்கிறாங்க. பிரித்து 1991லேருந்து 94லேருந்து 2004 வரைக்கும் ஒரு எரா, 2004லேருந்து 2011 வரைக்கும் 12 வரைக்கும் ஒரு எரா, 2012லேருந்து இப்போ 2024 வரைக்கும் ஒரு எராவாக வந்து அவங்க பிரிக்கிறாங்க. பிரிக்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபியாக இருக்கட்டும் இல்லைனா வந்து கன்சம்ஷனாக இருக்கட்டும், there is a U-shaped curve. ஓகேங்களா, U-shaped curve, inverted U-shaped curve வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a constant increase in GDP as well as private consumption. இந்த era is also synced with the era of global governance. ஓகேங்களா, governance activities like MG நரேகா ஸ்கீமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ரூரல் வேஜஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து அர்பன் டு ரூரல் அந்த மைக்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக, அதாவது வந்து ரூரல் மைக்ரேஷன்ஸ், ரூரல் லேபரர்ஸோடைய அந்த வேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த எராவில் வந்து நடந்திருக்கு. இப்போ நடக்கும்போது அதிகமான கன்சம்ஷன் வந்து பாட்டம் 80% அவங்களுடைய அந்த ப்ரைவேட் கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. இந்த எராவில் தான் இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த இன்க்ரீஸ் ஆனதுனால தான் ஜிடிபியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ப்ரைவேட் கன்சம்ஷனாக இருக்கட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரைவேட் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால நிறைய ப்ரைவேட் ஓனர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈவன் தோ கவர்மெண்ட் இஸ் இன்க்ரீஸிங் the capital expenditure increase ஆனாலுமே this is going in the capital market. ஓகேங்களா, கேபிட்டல் அந்த இதில் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, வெறும் வந்து பொருட்களாகவும் இண்டஸ்ட்ரீஸாகவும் வந்து ஆகுதே தவிர this is not transforming into, it is not filtering into the bottom 80%. அந்த பாட்டம் 80%க்கு பணம் இல்லாமல் அவனால் எப்படி ப்ரைவேட்டில் கன்சம்ஷன் பண்ண முடியும்? அப்போ கன்சம்ஷன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கொடுத்தாலும், இல்லைனா வந்து டேக்ஸ் கட்ஸ் கொடுத்தாலும் the private players are not interested in investing in the economy. ஸோ அதனால தான் நம்மளுடைய ஜிடிபி இஸ் ஸ்லோவிங் டவுன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. த சோஷியல் செக்டார் ஸ்கீம்ஸ் லைக் இந்த வாட் டு சே எம்ஜி நரேகாவாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா மக்கள்கிட்ட பணத்தை நீங்கள் டைரெக்டாக கொடுக்க தான் அவங்க அந்த எக்ஸ்பெண்டிச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது தான் நம்மளோட எக்கனாமியோட ஜிடிபியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அந்த கூற்றாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பிரிட்ஜ் த மில்க் டிவைடு ஃபார் த நியூட்ரிஷனல் செக்யூர் இந்தியா. இந்த சப்ளை சைடு அந்த ப்ராப்ளமை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பை லான்ச்சிங் த மில்க் ரெவல்யூஷன் இந்த அசிஸ்டன்ஸ் ஆஃப் வர்கீஸ் குரியன், அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் மில்க் ரெவல்யூஷன். ஓகேங்களா, வர்கீஸ் குரியன். ஸோ அவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் அமுல், அதெல்லாம் நிறைய சொல்லலாம். ஸோ சப்ளை சைடு அந்த டிமாண்டை வந்து நம்ம பூர்த்தி பண்ணியாச்சு. ஸோ இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க், கன்சியூமர் ஆஃப் த மில்க் எல்லாமே நம்ம தான், இந்தியா தான். பட் டிமாண்ட் சைடு அந்த இது இருக்குல்ல, அது வந்து இன்னும் சால்வ் ஆகாமே இருக்குது. ஏன்னா என்ன தான் கன்சியூம் பண்ணாலும் இந்த பாட்டம் 30% இருக்காங்கள்ல, இவங்களுக்கு ப்ரொபோஷ்னலாக வந்து போகிறதில்ல. அவங்களுக்கான டியூ 30% ஆர் ஒன்லி கன்சியூமிங் 18% ஆஃப் த ப்ரொடியூஸ்டு மில்க். மிச்சம் இருக்க 70% தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 82% ஆஃப் த ப்ரொடியூஸ்டு மில்க்கை அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க இன் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ். அதுவும் அந்த அஃபிலியேட்டட் செக்ஷன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் நிறைய மில்க் ப்ராடக்ட்ஸை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ அக்கார்டிங் டு த ரெக்கமெண்டேஷன், NSSO ரெக்கமெண்டேஷன் படி
ஒரு ஒரு மில்க்கு 70 அதாவது வந்து ஒரு 300 கிராம்ஸ் ஓகேங்களா மில்லிகிராம்ஸ் பர் டே வந்து அவங்க வந்து ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு பர்சன் வந்து மில்கை வந்து கன்சியூம் பண்ணணும் ஓகேங்களா. திஸ் இஸ் டிவைடட். எப்படி டிவைட் ஆகிருக்குன்னா ரூரல் கம்மியாக கன்சியூம் பண்ணுறாங்க, அர்பனில் அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ ஹியர் இஸ் ஆல்சோ there is அனாமலி. ப்ரொடக்ஷன் பண்ணுற இடம் கன்சியூம் பண்ணுறது கம்மியாக இருக்குது, கன்சியூம் பண்ணுற இடம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை ஓகேங்களா, ரூரல் அர்பன். அதே மாதிரி ரீஜியன்ஸ், வெஸ்டர்ன் ரீஜியன்ஸ் வந்து இன் இந்தியா தே ஆர் கன்சியூமிங் மோர் மில்க், ஈஸ்டர்ன் ரீஜியன் தே ஆர் கன்சியூமிங் லெஸ் மில்க். ஸோ இந்த மாதிரி வந்து ஜெண்டர் பேரிட்டிலேருந்து ரீஜனல் பேரிட்டிலேருந்து அதுக்கப்புறமா வந்து எக்கனாமிக் பேரிட்டிலேருந்து எல்லாமே வந்து கன்சம்ஷன் பேட்டர்னில் தேர் இஸ் அ ப்ராப்ளம். டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவட்டபிளாக இல்லை ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 300 milligrams per day வந்து பண்ணணும், கன்சியூம் பண்ணணும்னா 70% ஆஃப் த அந்த ஹவுஸ் ஹோல்டு இருக்காங்கல்ல அவங்களுடைய மாத வருமானத்தில் கிட்டத்தட்ட 10%லேருந்து 30% வரைக்கும் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த காசு இல்லை, வருமானம் இல்லை. ஸோ அதனால் அவங்களால கன்சியூம் பண்ண முடியல. ஸோ திஸ் இஸ் அ கிரேட் பேரியர். ஆக்சுவலி த காஸ்ட் ஆஃப் த மில்க் இஸ் அ கிரேட் பேரியர் டு கன்சியூமிங். இப்போ கன்சியூம் பண்ணலன்னா என்ன சார் ஆகும்? இட் வில் லீட் டு அண்டர் நூரிஷ்மெண்ட் ஓகேங்களா. கன்சியூம் பண்ணுறாங்க, ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணாலும் இட் வில் லீட்ஸ் டு ஒபிசிட்டி ஓகேங்களா. அந்த டாப் 1% அவங்க இருக்காங்களா, தே வில் கன்சியூம் மோர் அண்ட் மோர் அமௌண்ட் ஆஃப் மில்க் ரிலேட்டட் ஸ்வீட்ஸ் ஆல்சோ. ஸ்வீட்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒபிசிட்டி வரும். அதுக்கப்புறமா வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ், டயபெட்டிஸ், சுகர் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இப்படியும் பண்ணக்கூடாது, அப்படியும் பண்ணக்கூடாது. பட் வி ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் த பாட்டம் பர்சன்டேஜ் ஓகேங்களா. போய் முதல்ல இவங்களுக்கு கொண்டு போய் இந்த ப்ராடக்டை சேர்க்கறதுல நிறைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ஸோ வாட் வி ஹாவ் டு டு போஷான் அபியானாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ஐசிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து இன்டகிரேட் பண்ணணும் வித் நியூட்ரிஷன் சென்டர், நேஷ்னல் நியூட்ரிஷன் சென்டர் கூட இன்டகிரேட் பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து சம் இன்னோவேட்டிவ் வாட் டு சே மணியை வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு எப்படியெல்லாம் வந்து இது ஜென்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஹெல்தி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து செஸ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறமா வந்து பாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அதாவது ஹெல்த் ஸ்கீம்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இப்படி பண்ணலாம். அப்புறம் அவேர்னஸ் ஜென்ரேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் போஷான் மான் அப்படின்ட்டு வந்து குஜராத்தில் வந்து அவேர்னஸ் ஜென்ரேஷன் பண்ணுறாங்க, போஷான் மான் 2024. தென் அதே மாதிரி யூகே மாடலில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர் கன்சியூமிங் அஃப்ளியன்ட் குரூப்ஸ்க்கு வந்து அதே மாதிரி தே ஆர் ஆல்சோ ஹெல்த் மெசேஜிங் பண்ணுறாங்க வித் த இனிஷியேட்டிவ் ஆஃப் சேஞ்ச் ஃபார் லைஃப், சுகர் ஸ்வாப்ஸ் கேம்பெயின், இப்படின்னு வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. சுகர்லாம் அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணாதீங்க. ஸோ இந்த லைன்ஸில் நம்ம ஓவர் கன்சம்ஷன் ஆஃப் மில்க் ப்ராடக்ட்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் கேன் பி கேரிட் அவுட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஏஐ மாடல்ஸ். ஏஐ மாடலில் இப்போ அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஏஐ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சைனா ஆஸ் ப்ரொடியூஸ்ட் தேர் ஓன் வேர்ஷன் ஆஃப் ஓப்பன் ஏஐ. இன்னும் சொல்லப்போனால் ஓப்பன் ஏஐ விட ஒரு படி மேலே அவங்க வந்து தே ஹவ் கிரியேட்டட் அ ப்ராடக்ட் விச் இஸ் DeepSeek ப்ராடக்ட். அதுலேயே வந்து ஓப்பன் ஏஐ கிரியேட்டர்ஸ் ஆர் அக்யூசிங் த DeepSeek கிரியேட்டர்ஸ் தட் தே ஹவ் காப்பிட் தேர் ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் ஓகேங்களா. ஃபவுண்டேஷனல் மாடல்ஸை காப்பி பண்ணி அவங்க வந்து மிமிக் பண்ணிட்டாங்க. அண்ட் ஓப்பன் ஏஐ என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் இஸ் அ மெத்தட் கால்ட் அஸ் டிஸ்டிலேஷன் மெத்தட். ஓகே, ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருந்த அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த DeepSeek வந்து நிறைய ஈஸியாக வந்து அவங்களால வந்து ட்ரைனிங் கொடுக்க முடிஞ்சது வித் த ஹெல்ப் ஆஃப் டிஸ்டிலேஷன் மெத்தட். இதுக்கு பேர் டிஸ்டிலேஷன். பட் DeepSeek அவங்க ஃபவுண்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, we have not done that. We have followed a method called as reinforcement reading. ஓகேங்களா, RL மெத்தட் மூலமாக தான் நாங்கள் வந்து பண்ணோம், நாங்கள் டிஸ்டிலேஷன் மெத்தட் பண்ணல அப்படின்றாங்க. ஸோ த வேர்ட் சச் ஆஸ் டிஸ்டிலேஷன், ரீஇன்ஃபோர்ஸ்ட் ரீடிங், இது எல்லாமே வந்து ரீஇன்ஃபோர்ஸ்டு லேர்னிங் RL. ஸோ இது எல்லாமே வந்து ரிலேட்டட் டு ஏஐன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், மிஷின் லேர்னிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. த மெத்தட்ஸ் சச் ஆஸ் டிஸ்டிலேஷன், த டேர்ம்ஸ்
which have been recently in news அப்படின்னு கேட்கலாம். டிஸ்டிலேஷன், அதுக்கப்புறமா வந்து ரீஇன்ஃபோர்ஸ்டு லேர்னிங். ஓகே, இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கேள்வியாக வந்து இந்தியன் அந்த டெலிகாம் மினிஸ்டர், கம்யூனிகேஷன் மினிஸ்டர் கிட்ட கேட்குறாங்க, அஸ்வினி வைஷ்ணவ் கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் 6 to 8 months, 8 to 10 months away from our own AI production. Okay, 6 to 8 companies, AI companies have been heavily invested in graphic processing units, GPU அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்ஸில் நாங்கள் ஹெவிலி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அண்டர் இந்தியா ஏஐ மிஷன். இந்தியா ஏஐ மிஷனும் இதில் இம்பார்ட்டண்ட் ஆகுது. பொட்டென்ஷியல் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ங்க. இந்தியா ஏஐ மிஷன் கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்டர் திஸ் இந்தியா ஏஐ மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் கிரியேட்டிங் அ 18,600 GPU, ஓகேங்களா, கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் அண்டர் த சம் ஆஃப் 10,000 crores. ஓகேங்களா, 10,000 crores கிட்டத்தட்ட 5,000 crores வந்து இதுக்கே செலவு பண்ணுறாங்க. காமனான ஒரு ஜிபியூ மாதிரி கிரியேட் பண்ணிடுறாங்க. இந்த ஜிபியூலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, எனிபடி கேன் ரெண்ட் திஸ் ஜிபியூ 1 ஹவருக்கு வந்து 100 rupees தான். அதை ரெண்ட் பண்ணி அந்த கெப்பாசிட்டியை நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபார் அவர் ஓன் ஜென்ரேஷன் ஆஃப் த ஏஐ மாடல். ஏஐ மாடலில் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த கெப்பாசிட்டிஸை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறது தான் இந்த இந்தியா ஏஐ மிஷனுடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டூல். ஓகே, இதை கேள்வியாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜிபியூனா என்னன்னு கேள்வியாக கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நானோ யூரியா ஆஸ் ரெடியூஸ் த கிரெயின் ஈல்டு அப்படின்னு வந்து ஒரு ஸ்டடி வந்து சொல்லியிருக்காங்க. நானோ யூரியா படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, while it was introduced, it has been thinked as a game changer. ஓகேங்களா, அதை கரெக்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க, ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா it will reduce the consumption of the fertilizer. ஃபர்டிலைசர் இம்போர்ட் பண்ணுறதை நம்மளால் தடுக்க முடியும். as of now, India is heavily importing fertilizer. Domestic consumption படி கிட்டத்தட்ட வந்து we need 340 lakh tons of fertilizer as of now. அதில் 40 lakh tons வந்து we are importing யூரியா. ஓகே, அதுக்கப்புறம் it is one of the heavily subsidized product by the government. கிட்டத்தட்ட ஒரு பேக் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இல்லைன்னா ஒரு பேக் கிட்டத்தட்ட 3,000, பட் வி ஆர் கிவிங் இட் டு 240 to 260 rupees per bag. ஓகேங்களா, கவர்மெண்ட் இஸ் கிவிங் இட். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹெவிலி சப்சிடைஸ்டு ப்ராடக்ட். ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இர்ரேஷ்னல் யூஸ் ஆஃப் யூரியாவும் நடக்குது. ஃபர்டிலைசர், நைட்ரஜன் ஃபர்டிலைசர்ஸும் இதனால தான் நடக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நானோ யூரியா அப்படின்னு வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். பட் இந்த நானோ யூரியா அன்லைக் த ஃபர்டிலைசர்ஸ் விச் இஸ் ப்ரொவைடட் இன் த ரூட் ஆஃப் த பிளான்ட், இட் இஸ் ஸ்ப்ரேட் ஆன் த லீவ்ஸ். ஸோ ஒரு 2 பேக் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு பேக் யூஸ் பண்ணால் போதும். ஒரு பேக் ஃபர்டிலைசரும் ஒரு 2 ஸ்ப்ரே ஆஃப் நானோ யூரியாவும் யூஸ் பண்ணிங்கனாலே ஈல்டு நிறைய வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா IFFCO. ஓகேங்களா, இந்தியன் ஃபார்மர் ஃபர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன். பட் என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஓவர் யூஸ் ஆர் அண்டர் யூஸ் பண்ணதுனால இந்த நானோ ஃபர்டிலைசர் ஒழுங்காக வந்து அந்த லீவ்ஸில் ஒழுங்காகவும் சேரல. அதே மாதிரி ஓவர் யூஸ் அண்டர் யூஸ் ஆஸ் ரெடியூஸ்டு த கிரெயின் ஈல்டு அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்டடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் இயரில் வந்து 2020 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் டு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இன் இந்தியா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அட் ப்ரெசென்ட் த ரீட்டைல் ப்ரைஸ் ஆஃப் த கெமிக்கல் ஃபர்டிலைசர் இஸ் மார்க்கெட் ட்ரிவன் அண்ட் நாட் அட்மினிஸ்டர்ட் பை கவர்மெண்ட்டுங்கிறது தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த நியூஸ்லேயே நம்ம பார்த்தோம். ஹெவிலி சப்சிடைஸ்ட், கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இல்லாமல் மார்க்கெட் இது இருந்துச்சுன்னா நோபடி வில் கிவ் நோ அன்லஸ் வாட் டு சே affluent farmers, no farmers can afford farming. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அமோனியா விச் இஸ் அன் input of urea is produced from natural gasங்கிறது கரெக்ட்.
sulfur which is a raw material for phosphoric acid fertilizer is a byproduct of oil refineries அப்படிங்கிறதும் correct. 2 and 3 only is the correct answer. ஓகேங்களா? next here are some of the list. இப்போ ஸ்கீம்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. போன வருஷம் வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் இதுக்கு ஒதுக்கியிருந்தாங்கங்கிற மாதிரி. பட் நமக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு குயிக்காக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஸ்கீம்ஸ் அதோட இது என்ன சொல்ல வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிவிஷன் பர்பஸுக்காக தான் இதை நான் கொடுத்துருந்தேன். ஒருத்தவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎல்ஐனால் வந்து நம்மளோட இம்போர்ட் எப்படி சார் கம்மியாகும், நம்மளோட ஜிடிபி எப்படி அதிகமாகும், 3 ட்ரில்லியன் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். 3 ட்ரில்லியன் இல்லை, நம்மளோட எய்ம் என்னென்னா இப்போ 5 ட்ரில்லியன். ஓகே, 5 ட்ரில்லியன் எக்கனாமி ஆகணுங்கிறது தான். ஆல்ரெடி இப்போ கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன் வந்துட்டோம். பிஎல்ஐ மூலமாக இப்போ பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் மூலமாக நம்ம 5 ட்ரில்லியன் ஆகணும். அதுதான் நம்மளோட எய்ம். அப்போ நம்மளால் எப்படி ஆக முடியும் சார் அப்படின்னா, இப்போது வி ஆர் ஹெவிலி இம்போர்ட்டிங். ஓகே, அதனால தான் நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டில் இருக்குது. அப்போ கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் ஆகணும் அப்படின்னா we have to export more than we are importing. அப்போ எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணணும்னா we have to ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து கேபிட்டல் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீ நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் உனக்கு இன்சென்டிவ் தரேன். இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுற அப்படின்னா நான் இவ்வளோ இன்சென்டிவ் தரேன். அப்போ அந்த இன்சென்டிவ்காகவே நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுற பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருளும் காம்படிட்டிவாக இருக்கும். அப்போ காம்படிட்டிவாக இருக்கும் பொழுது நம்மளால் வந்து we can earn more forex reserves. அப்போ நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸாக மாற முடியும் அப்படின்னும் பொழுது, அதே மாதிரி வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதில்ல, லோக்கலாகவும் நம்ம வந்து வச்சுருக்க போகிறோம். அப்போ நம்மளுடைய அந்த ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் ஜிடிபி அப்படிங்கிறது என்னங்க, நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் which have been produced in within a boundary of a country within a year, அதுதானே ஜிடிபி. அப்போ இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா இதுதான் நம்மளோட ஜிடிபி. அதனால தான் வந்து ஜிடிபி அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இன்டர்னல் செக்யூரிட்டியில் ஆர்மியோடைய மிசைல் ஃபயர் பவர் என்ன அப்படிங்கிறது கர்த்தேவியா பார்த் அந்த கேதரிங்கில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ரிபப்ளிக் டே பரேடில் they have displayed n number of missile powers. ஆர்மியோட மிசைல் பவர்ஸ் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். வெரி இம்பார்ட்டண்ட். இந்த பிரம்மோஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is a joint venture. It is a cruise missile and it is a joint venture between the India and Russia. It is a cruise missile, supersonic cruise missile. Supersonic cruise missiles will use ramjet and scramjet engines. ஓகேங்களா, இங்கே டர்போஜெட்னு போட்டிருக்கேன். டர்போஜெட் இன்ஜின்ஸ் will be used in subsonic missions. ஓகேங்களா, அதே மாதிரி பினாக்கா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is a multi rocket launch system. பினாக்கா மல்டிபிள் ராக்கெட் லான்ச் சிஸ்டம். தென் அதே மாதிரி வந்து BM-21 கிரேட் அப்படின்னு ஒரு மல்டி லான்ச் ராக்கெட் சிஸ்டம் இருக்குது. BM கிரேடாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ஸ்மீச்சாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மல்டி ராக்கெட் லான்ச் சிஸ்டம்ஸ் தான். ஸோ நிர்பே அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்சானிக் க்ரூஸ் மிசைல் நிர்பே. நெக்ஸ்ட் தேர் இஸ் அனதர் திங் விச் யூ wouldn't have heard about it. அதனால் இது இம்பார்ட்டண்ட் ஆகுது. பேட்டில் ஃபீல்டு சர்வேலன்ஸ் சிஸ்டம் சஞ்சய் அப்படிங்கிற ஒரு பேட்டில் ஃபீல்டு சர்வேலன்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். வித் த இட் இஸ் ஜாயிண்ட்லி டெவலப்டு பை பெல் அண்ட் இந்தியன் ஆர்மி. அதுதான் இதில் இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் when came to history, அலாமா இக்பால் அப்படின்னா அவர் யாரும் இல்லை, முகமது இக்பால்னு ஒருத்தரை நீங்கள் என்சிஆர்டியில் படிச்சிருப்பீங்க. அவர் தான் அலாமா இக்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, சாரே ஜஹான் சே அச்சா அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து எழுதியிருப்பார். அவர் வந்து எப்போ எழுதுறாரு அப்படின்னா, தரானா ஹி ஹிந்தி அப்படிங்கிற அந்த ஒரு புக்கில் 1904 வந்து எழுதுறாரு. he praised the it is a patriotic song of Hindustan, சாரே ஜஹான் சே அச்சா. Then it was used as a symbol of resistance. எரவடா ஜெயிலில் வந்து காந்திஜி இருந்தப்போ வந்து இந்த பாட்டை வந்து அடிக்கடி பாடியிருக்கார். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ இந்த டியூன் இருக்குல்ல, இப்போ கம்போஸ் பண்ண டியூன் வந்து இட் இஸ் கம்போஸ்ட் பை பண்டிட் ரவிசங்கர். அண்ட் தென் he was born, Allama Iqbal or Muhammad Iqbal was born in Sialkot in Pakistan and now present day Pakistan.
he was also heavily influenced by poet Rumi. ரூமிங்கிற ஒரு எழுத்தாளர் இருக்கார், அவர் 13th centuryல வாழ்ந்தவர். அவர் மேலே வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர். நெக்ஸ்ட் இவரோட ஐடியாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் லேட் வந்து he advocated for two nation theory within the Indian dominion தான், பட் greater autonomy to the Muslims அப்படி கேட்டார். அண்ட் he saw ஜின்னா as a leader, ஜின்னா as a லீடராக வந்து அவர் வந்து பார்த்தாரு. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா he is considered as the ideological father of Pakistan. பாகிஸ்தானோட ஐடியாலஜிக்கல் ஃபாதராக அவர் வந்து இப்பயும் பார்க்கப்படுறார். ஓகே, நெக்ஸ்ட் தியாகராயாஸ் கைடன்ஸ் அப்படின்ட்டு வந்து ஃபெய்த்தில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா he is a follower of Lord Rama அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் he was born in திருவையார். ஓகேங்களா, with reference to cultural history of India, consider the following statement: most of the Tyagaraya Kirtanis are devotional songs of praise Lord Krishnaன்னு போட்டிருக்கு பாருங்க. அப்போ ஒரு பக்தி செயின்ட் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 டைப் ஆஃப் செயின்ட் இருப்பாங்க. பக்தி செயின்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா மியூசிக், கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக் பாடுறவங்க, இவங்கெல்லாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வழிபாடு இருக்கிறவங்க. அதாவது வந்து கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஒன்று உருவ வழிபாடு இருக்கிறவங்க, இன்னொன்று வந்து உருவ வழிபாடு இல்லாதவங்க. ஓகேங்களா, உருவ வழிபாடு இருக்கிறவங்க, இன்னொருத்தவங்க உருவ வழிபாடு இல்லாதவங்க. இந்த உருவ வழிபாடு இருக்கிறவங்களுக்கு 2 டைப் ஆஃப் உருவ வழிபாடு இருக்கும். ஒன்று வந்து ராமரை கும்பிடுவாங்க, இல்லைனா கிருஷ்ணரை கும்பிடுவாங்க. அப்போ இதில் யார் வந்து யாரை கும்பிட்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க போதுமான. துளசிதாசர் ஃபார் எக்ஸாம்பிள் ராமரை கும்பிடுவார். ஓகேங்களா, இவர் வந்து துக்காராம் அப்படிங்கிறவர் வந்து வித்தலா அப்படிங்கிற வர்ஷிப். வித்தலாங்கிறது இன்னொரு ஃபார்ம் ஆஃப் கிருஷ்ணா தான். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி யாரை கும்பிட்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இதுவும் இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரியும் கேட்குறதுக்கு. ஸோ லார்ட் கிருஷ்ணா, லார்ட் ராமா அவர். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தியாகராயா கிரியேட்டட் செவரல் நியூ ராகாஸுங்கிறது கரெக்டு. ஓகே, ஒன் ஆஃப் த 3 இம்பார்ட்டண்ட் 3 மூர்த்திஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்கில் ஃபஸ்ட்டு மூர்த்தியே வந்து இவர் தான். அன்னமாச்சாரியா அண்ட் தியாகராயா ஆர் கண்டெம்பரரிஸுங்கிறது தப்புங்க. அன்னமாச்சாரியா கீர்த்தனிஸ் வேர் டிவோஷனல் சாங்ஸ் ஆஃப் லார்ட் வெங்கடேஸ்வரா, அது கரெக்டு. ஸோ 4th ஸ்டேட்மெண்ட்டும் 2nd ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. பி இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ராமானுஜா பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. ராமானுஜா அவருடைய philosophy, founder of Vashishta Advaita, which is nothing but qualified monoism or what to say, bhakti போதும் நமக்கு to release the veil of ignorance and see that the Jivatma and Paramatma is one and only அப்படிங்கிறது. நம்ம இதை நிறைய வாட்டி சொல்லிட்டோம். ஸோ மறுபடியும் நடத்தி போர் அடிக்க விரும்பலை. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 4th பார்ட்டுன்னு நினைக்கிறேன், 4th பார்ட் ஆஃப் கல்ச்சர் கிளாஸ், 4th or 5th பார்ட், ஐ திங்க் 4th பார்ட். ஓகே, பார்ட் 3 ஆஃப் த கல்ச்சர் கிளாஸ்னு ஒரு வீடியோ இருக்கும், அதை பாருங்கள். இன் டீட்டெயில்டாக நம்ம வந்து பக்தி இதை பற்றி பேசியிருப்போம். ஓகேங்களா, ஸோ வசிஷ்ட அத்வைதா. அப்புறம் வந்து ஹீ வாஸ் அ ஃபாலோ ஆஃப் லார்ட் நாராயணா, கிருஷ்ணா தான். ஓகேங்களா, லார்ட் நாராயணா. அண்ட் தென் அந்த வேதாஸை வந்து அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மாழ்வார் அவர் வந்து அந்த எசன்ஸ் ஆஃப் வேதாஸை திருவாய்மொழி அப்படிங்கிற அந்த தமிழ் புக்கில் வந்து எழுதியிருப்பார். திருவாய்மொழிலாம் இம்பார்ட்டண்ட்டா சார் அப்படின்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் வந்து எப்படி கேட்கலான்னா நம்மாழ்வார் சைவேட் இல்லை வைஷ்ணவேட் அப்படி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து நாதமுனி, அதுக்கப்புறமா வந்து உய்யக்கொண்டார், அப்புறமா வந்து மணக்கல் நம்பி, இவங்க எல்லாருமே வந்து தே ஆர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் லார்டு கிருஷ்ணா இல்லை வெங்கடேஸ்வரா இல்லை வைஷ்ணவைட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா 2022 கேட்ட கொஸ்டின் பாருங்கள், நாதமுனி இருக்கார் பாருங்கள். இந்த மாதிரி ஜென்ரலாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த இதில் இருந்தால் நம்ம இதெல்லாம் எடுத்துக்கணும். ஓகே, இவங்க வைஷ்ணவேட், இவங்க சைவேட், இப்படி தெரிஞ்சால் கூட போதும் நமக்கு. ஓகே, ஸோ ஆரிய தேவா வந்து ஜெயின் ஸ்காலர் கிடையாது, அவர் வந்து புத்திஸ்ட் ஸ்காலர் தான். ஓகேங்களா, புத்திசமில் வந்து ஹீ வாஸ் அ மகாயானா புத்திஸ்ட். மகாயானாவில் 2 பிரிவு இருக்குது, யோகக்காரா அப்புறமா வந்து மத்தியமிகா அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து ஹீ வாஸ் அ ஆரிய தேவா இஸ் அ மகாயானா புத்திஸ்ட்.
ஸோ திக்நாகா அப்படிங்கிறவர் வந்து இஸ் அ புத்திஸ்ட் ஸ்காலர் ஒன்லி. நாதமுனி வைஷ்ணவா ஸ்காலர் தான். அப்போ ஒன்லி 2 பேர் இஸ் கரெக்ட். இங்கே அதே மாதிரி வந்து ராமானுஜா பற்றியும் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி ரெப்ரசன்ட் த டீச்சிங்ஸ் ஆஃப் ராமானுஜா, விச் இஸ் த பெஸ்ட் மீன்ஸ் ஆஃப் சால்வேஷன் வாஸ் டிவோஷன், which is nothing but Vashishta Advaita, which is பக்தி. பக்தி மூலமாக தான் நம்மளால் வந்து சால்வேஷனை அடைய முடியும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் சில இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு லைவ் பேர்த்ஸ் போன வருஷம் 2024 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முறையாக வந்து 9 லட்சத்துக்கு கீழே வந்து குறைஞ்சிருக்கு. கடந்த 5 வருஷத்தில் 9 லட்சம் பேர்த்ஸ் நடந்தது. இப்போ 8,42,417 பேர்த்ஸ் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு என்னென்னா, இப்போ வருஷம் நம்மளுடைய அந்த பேர்த் ரேட் வந்து கம்மியாயிட்டே இருக்குது. இது ஒரு அலாரமிங்கான ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்மளுடைய அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ இல்லைனா வந்து ஃபர்டிலிட்டி ரேட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1.4% தான். அதாவது ஒரு பெண் அவங்களுடைய அந்த ஆக்டிவான அந்த செக்ஷுவல் லைஃப் பீரியடில் எத்தனை குழந்தைங்களை பெற்றெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1.4 தான் இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2.1 இருக்கணும். நமக்கு 1.4 தான் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் அ வெரி பிக் அலாரமிங் ஏரியா. ஏன்னா த டிபெண்ட் பாப்புலேஷன், ஓகேங்களா, இவங்க அதிகமாகிடுவாங்க. இப்போ இவங்க அதிகமாக வராங்கன்னா ஸ்டேட் ரிசர்வ்ஸ் வில் ஷ்ரிங்க் டு ப்ரொடெக்ட் தெம். அதாவது வந்து அவங்களுக்கு தேவையான அந்த மெடிக்கல் வசதிகள், அதுக்கப்புறமா வந்து அந்த அவங்கள பாதுகாக்க வேண்டிய அந்த பொறுப்புகள் எல்லாமே வந்து ஸ்டேட் மேலே விடிஞ்சிரும். தே ஆர் ஆல்சோ நாட் ப்ரொடக்டிவ் ஆல்சோ, தே ஓன்ட் கான்ட்ரிபியூட் டு தி ஜிடிபி. ஸோ இவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு வந்து ஏற்பட்டுரும். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரியான ஏஜிங் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஜாபை வந்து நம்ம கரெக்டாக போடணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜவாது ஹில்ஸில் வந்து 5 decades லேட்டர் முன்னாடி வந்து ஏர்லியர் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து காவலூரில் வைனு பாபு அப்சர்வேட்டரி 1968 வைனு பாபு அப்சர்வேட்டரி அப்படிங்கிற ஒரு அப்சர்வேட்டரியை வந்து கட்டுறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து அப்சர்வேட்டரி எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சியில் தான் வந்து 1792 அப்சர்வேட்டரி ஒன்று கட்டுறாங்க. பிரிட்டிஷ் இந்தியன் பீரியடில் நம்ம சொல்கிறோம். அப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்சர்வேட்டரி ஹாஸ் பீன் ரீநேம்டு இன் 1986. ஓகே, 1986 தான் வைனு பாபு அப்சர்வேட்டரி அப்படின்னு வந்து ராஜீவ்காந்தி அவர்களால் பேர் மாற்றம் செய்யப்படுது. ஓகே, அண்ட் திஸ் அப்சர்வேட்டரியில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் இருக்குல்ல, திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் 2A அந்த ப்ராஜெக்ட் ஆஃப் 30 மீட்டர் டெலஸ்கோப். இந்த 30 மீட்டர் டெலஸ்கோப் அதுக்கப்புறம் இப்போ இம்பார்ட்டண்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, இந்த 30 மீட்டர் டெலஸ்கோப் இஸ் அ காம்பைன்டு ப்ராஜெக்ட் ஆஃப் US, India, Canada, China, Japan. 30 meter telescope to study the early universe, galaxies, stars, investigate about the galaxy. இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு, நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு, ஸ்டாரை அப்சர்வ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய டெலஸ்கோப் இருக்குல்ல வைனு பாபு ஜவாது ஹில்ஸில் 2 இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளமை சந்திக்குது. ஒன்று வந்து லைட் பொல்யூஷன், இன்னொன்று வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ்னால ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது ராத்திரியில். அதனால் வந்து அதை பார்க்கக்கூடிய அந்த எபிலிட்டி வந்து கம்மியாகுது அப்படின்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட், அந்த ஏசர் ரிப்போர்ட்டில் ஸ்டேட் ஹாஸ் இம்ப்ரூவ்டு their அந்த arithmetic and reading capacity students, government and private students has improved the arithmetic and reading capacity அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஏசர் ஸ்டடி. போன வருஷத்தை விட 2022 விட 24 கொஞ்சம் அவங்களோட ரீடிங் எபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 4.8 12% ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க தமிழ்நாட்டில். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த ஸ்கீம் விச் ஹாஸ் பீன் லான்ச்டு பை த தமிழ்நாட்டு கவர்மெண்ட், விச் இஸ் எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற அந்த மிஷன்.
which addresses the shortcomings of the foundational literacy. Foundational literacy and the numeracy இருக்குல்ல, அந்த ப்ரைவேட் ஸ்கூல் ப்ரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட அந்த ஃபவுண்டேஷனல் லிட்ரஸியை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த எண்ணும் எழுத்தும் ஸ்கீம். ஓகே, வீட்டுக்கே போய் சொல்லிக் கொடுக்குறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதயம் காப்போம் ஸ்கீம் வந்து அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட்டில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இட் ஹாஸ் இம்ப்ரூவ்டு த சர்வைவல் ரேட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த இதயம் காப்போம் ஸ்கீமோடைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இந்த இப்போ ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லேயே அக்யூட் கொரோனரி சிண்ட்ரம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஆர்ட் ரிலேட்டடான ப்ரைமரி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டு அவங்கள செகண்டரி அண்ட் ட்ரெஷரி சென்டர்ஸுக்கு அனுப்புகிறாங்க. அந்த போகிற வழியில் அவங்களோட இறப்பை வந்து அவங்க தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட எய்ம். ஓகேங்களா? ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் வராங்க அப்படின்னா அந்த க்ரூஷுவல் பீரியட், அந்த கோல்டன் ஹவரில் இவங்க வந்து ஃபஸ்ட் எய்டு வந்து பண்ணிவிட்டு அப்புறம் அனுப்புகிறாங்க. இதயம் காப்போம் ஸ்கீம் மூலமாக அனுப்புகிறாங்க. இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த நம்பர் ஆஃப் பேஷண்ட் ஹூ ஹவ் டைடு அது அவரோட பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஓகே, அந்த ப்ரிலிமினரி அனாலிசிஸில் நமக்கு தெரிஞ்சிருக்கு. திஸ் ஹாஸ் பீன் லான்ச்ட் இன் June 27, 2023. ஓகே, ஸோ ஆன் நோட் ஆஃப் இட், உங்களோட டவுட்ஸும் அதே மாதிரி கமெண்ட்டில் சொன்ன ஒருத்தவங்க கேட்டாங்க, அதையும் நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எக்ஸாம் ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கைண்ட்லி ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். ஓகேங்களா? அண்ட் தென் நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். ஜாலியாக இருங்க. ஓகே.